எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா கண்மணி போல காத்துக் கொள்வதா உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா கண்மணி போல காத்துக் கொள்வதா உன் கரங்களில் என்னை சுமந்து செல்வதா உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே சொல்லுவோம் வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர் வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே ஆமென் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே சொல்லுங்க இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே சந்தோஷமாய் கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்துக் கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை துதிப்பே நான் உம்மை துதிப்பே சொல்லுங்க உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்னும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால் உம்மை துதிப்பே ஆமென் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி
பாடி துதிப்பே. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. சந்தோஷமாய் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஆமென். உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவி. வாக்கு மாறா தெய்வம் நீ உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீ நடத்தி செல்லுவி. உம்மை துதிப்பே. ஆமென். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. சொல்லுங்க. ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததால் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. சந்தோஷமா நான் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. சொல்லுங்க. வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். வாக்கு மாறா தெய்வம் நீர் உண்மையுள்ளவர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி செல்லுவீர். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. சொல்லுங்க. ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததான் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த நுள்ளம் உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஓ எந்த நுள்ளம் நீர் வந்ததா வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்த நுள்ளம் நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் என்னை நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா. சொல்லுங்க. சந்தோஷமா சந்தோஷமா. ஓ உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. கண்மணி போல காத்துக் கொள்வதால் உம் கரங்கள்
சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால், கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் நான் உம்மை துதிப்பேன். ஆமென். எல்லா கண்களும் மூடலாம். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க, நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஆமென். நல்ல கைகளை தட்டி எல்லா கண்களும் மூடலாம். ஆண்டவரை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நான் உம்மையே துதிப்பேனப்பா. என்னை நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். என்னை உம்முடைய ஆவியினால் நிறைத்திருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்வில் நீர் வந்ததால் என் குறைகள் எல்லாம் நிறைவாய் தீர்ந்ததப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி தந்தபடியால் நாங்கள் என்றென்றும் உம்மை துதிப்போம். உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. ஆமென். உம்மை துதிப்பே, உம்மை துதிப்பே, நான் உம்மை துதிப்பே. இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பே. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து எல்லா பிள்ளைகளும் பாடுங்க பாடுங்க, ஆராதிக்கலாம் ஆராதிக்கலாம். ஓ, நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம் அப்பா. நீங்க செய்த நன்மைகளை நினைக்கிறோம். நீர் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் எப்படியா எங்களுக்கு உதவி செய்தீர், எப்படியா எங்களை தாங்கினீர் என்பதை நினைக்கிறோம். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். மகிமை கனத்துக்கு அருகுடவு நீவே నా దైవము. మహిమ ఘనతకు అరుగుడవు నీవే నా దైవము. సృష్టికర్త ముక్తిదాత, సృష్టికర్త ముక్తిదాత నా స్తుతులకు పాత్రుడా. ఆరాధనా నీకే నా యేసయ్యా, ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా, ఆరాధనా నీకే. ఆరాధనా స్తుతి ఆరాధనా, ఆరాధనా నీకే, ఆరాధనా స్తుతి ఆరాధనా, ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా, ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా, ఆరాధనా నీకే. మహిమ ఘనతకు అరుగుడవు నీవే నా దైవము. మహిమ ఘనతకు అరుగుడవు నీవే నా
యేసయ్యా ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా, ఆరాధనా స్తుతి ఆరాధనా, ఆరాధనా నీకే, ఆరాధనా స్తుతి ఆరాధనా, ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా ఆరాధనా నీకే, ఓ ఆరాధనా నీకే నా యేసయ్యా. ಎಲ್ಲರೂ ನಲ್ಲ ಕೈಗಳ ತಟ್ಟಿ. మన్నాను కురిపించినావు, బండ నుండి నిలిపినావు, మన్నాను కురిపించినావు, బండ నుండి నిలిపినావు, యెహోవా ఈరే చూచుకొనును, యెహోవా ఈరే చూచుకొనును, సర్వము సమకూర్చిను, ఆరాధనా నీకే నా యేసయ్యా ఆరాధనా నీకే. ఆమేన్. ఆరాధనా నీకే ఏళన, ఆరాధనా స్తుతి ఆరాధన. ஆமென். எல்லாரும் சத்தமாய் கரங்களை உயர்த்தி ஆராதனா ஆராதனா நீக்கே, ஆராதனா நீக்கே నా యేసయ్యా ఆరాధనా నీకే. ఆమేన్. yes వ్యాధులను తొలగించినావు, మిర్తులను మరులెప్పినావు, వ్యాధులను తొలగించినావు, మిర్తులను మరులెప్పినావు, యెహోవా రాఫా స్వస్థపరిచును, యెహోవా రాఫా స్వస్థపరిచును, స్వస్థపరిచును, ఆరాధనా నీకే నా యేసయ్యా. ஆமென். சத்தமாய் சந்தோஷமாய் சொல்லுவோம். ஆராதனா ஸ்துதி ஆராதனா, ஆராதனா நீக்கே, ஆராதனா ஸ்துதி ஆராதனா நீக்கே నా యేసయ్యా ఆరాధనా నీకే, ఆరాధనా నీకే నా యేసయ్యా ఆరాధనా నీకే. పాపములో ఉన్న మాకై రక్తము చిందించినావు, పాపములో ఉన్న మాకై రక్తము చిందించినావు, యెహోవా మక్కాదేశ్ పరిశుద్ధపరిచును, యెహోవా మక్కాదేశ్ పరిశుద్ధపరిచును, పరిశుద్ధపరిచును, ஆராதனா நீக்கே నా యేసయ్యా. எங்களை பரிசுத்தப்படுத்தும் தெய்வமே, பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சந்தோஷமாய் சத்தமாய் ஆராதனா ஸ்துதி ஆராதனா ஸ்துதி ஆராதனா, ஆராதனா நீக்கே, ஆராதனா நீக்கே నా యేసయ్యా ఆరాధనా నీకే.
ஆராதனா நீக்கே, ஆராதனா ஸ்துதி ஆராதனா, ஆராதனா நீக்கே, ஆராதனா ஆராதனா நீக்கே நைசையா, ஆராதனா நீக்கே, ஆராதனா நீக்கே நைசையா, ஆராதனா நீக்கே, ஆராதனா ஸ்துதி ஆராதன். ஓ ரிகலலலலிலலா போ ரிகலலலலிலலா போ. எல்லோரும் கரங்களை தட்டி நல்லா பலத்தோடு பலத்தோடு எரிகோ கோட்டைகள் உடைந்து விழும்படியாய், ஓ எரிகோ கோட்டைகளை தகர்க்கும்படியான ஒரு துதியின் ஆராதனை எழும்பட்டும், நம்முடைய உள்ளங்களில் இருந்து எழும்பட்டும். சாத்தானுடைய எல்லா கண்ணிகளும் தெறிக்கட்டும். ஓ யுத்தம் செய்கிற பிள்ளைகளாய், யுத்த சேனையில் நிற்கிற பிள்ளைகளாய், யோசபாத்தின் சேனைகளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்துவோமா? ஓ ஆராதனா ஸ்துதி ஆராதனா, ஆராதனா நீக்கே, ஆராதனா ஸ்துதி. எல்லா பலவீனங்களும் ஓடுகிறது, பலவீனங்கள் ஓடுகிறது. நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி, எல்லா பிள்ளைகளும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆராதிங்க. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷை வரம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எல்லா பிள்ளைகளும் ஒருமித்து 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 ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த படுத்த தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ பிரசன்னம் இறங்க இறங்க. ஓ செருபாபேலே, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பர்வதங்கள் சமபூமியாய் போக. தேவ மகிமையால், தேவ மகிமையால், தேவ ஜனமே உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஓ பெரிய பர்வதம் தேவ மகிமையால் உனக்கு முன்பால் சமபூமியாகும். கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆமாப்பா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. கரங்களை உயர்த்தி இயேசுவே, அப்பா இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, நகலபு இயேசுவே, ஆமென். இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆமாப்பா, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே.
சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஆமே உம்மை விட எதுமில்லை. இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே இயேசுவே உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமப்பா முழு உள்ளத்தோடு ஆமென். இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே ஆமென் ஆமென். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நல்ல வாயை திறந்து இல்லப்பா ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மை விட ஒன்று பெரிதல்ல ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். இயேசுவே 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 எனக்கெல்லாம் இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஆமென் ஆமப்பா. உம்மை விட பெரியது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே ஆமப்பா இயேசுவே ஆமென். எல்லாம் நீங்க தான்ப்பா சொல்லிடுங்க. எல்லாம் நீர்தானே. ஓ இயேசுவே இயேசுவே எல்லாம் நீர்தானே. கரங்களை உயர்த்தி இயேசுவே சத்தமாய் எல்லாம் நீர்தானே. எவ்வளவு நல்ல தெய்வம். 2024 கடந்து 2025க்கும் வந்து விட்டோம். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று நாம் நினைத்த நாட்கள் உண்டு.
ஆனால் இன்று வரை ஒரு மனிதனுடைய கைக்கும் சாத்தானுடைய கண்ணிக்கும் நம்மை விட்டு கொடுக்காமல் காத்த தெய்வம். எத்தனை பேருக்கு நன்றியோடு ராமே சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன கைவிடல, ஆண்டவர் என்ன கைவிடல. மனுஷனுடைய கைக்கும் சாத்தானுடைய கண்ணிக்கும் அவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கை மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. எந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே. நன்றியோடு கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. என்ன தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலை. நன்றியோடு ஓஹோ விட்டு கொடுக்கலையே. ஆமென். ஆமாப்பா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலை. நன்றியோடு நன்றி அப்பா. விட்டு கொடுக்கலையே. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கின தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனா தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. ஆமாப்பா. ஓஹோ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷங்கை விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல,
என்ன தேடி வந்தீங்க. நன்றியோடு இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கலையே. மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. ஆமென். ஆமாப்பா. ஓ விட்டு கொடுக்கலையே. ஆமாப்பா. ஓ விட்டு கொடுக்கலையே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவர் நம்மை விட்டு கொடுக்காமல் இம்மட்டும் காத்த தெய்வனை நல்ல 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 வாய்களை திறந்து உரக ரக ல 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 போ ரீக ரக ரக ல ல ல ல ல ல ல போ லே 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 லே. ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலைகளில் எவ்வளவு இடங்களில் நாங்கள் உம்மை விட்டு கொடுத்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை விட்டிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகளில் நாங்கள் உம்மை விட்டு விட்டுறோம் அப்பா. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமல், எங்களை விட்டு விலகாமல், எங்களை விட்டு நீங்காமல் எங்களோடு இருந்தீர். எங்களை கரம் பிடித்து நடத்தினீங்களே, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கலையே, நன்றி. எங்களை விட்டு கொடுக்கலையே, நன்றி. எங்களை விட்டு கொடுக்கலையே, நன்றி. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாய் இம்மட்டும் நடத்தினீர், இனிமேலும் நடத்தும். அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும், அதிசயமாய் தேவன் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన యేసు క్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాము. హల్లెలూయా. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో ஐக்கியத்தை காத்துக்கொள். ஐக்கியம், ஐக்கியம், సహవాసం, సహవాసాన్ని మనం కాసుకోవాలా. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஐக்கியத்தை காத்துக்கொள். మన సహవాసాన్ని మనం కాసుకోవాలా. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நாம முன்னேற வேண்டும் என்றால், మన జీవితంలో మనం ముందు పోవాలంటే இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ఈ సహవాసం అనేది మనకు ఇంపార్టెంట్ అవుతాయి. హల్లెలూయా. 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 நம்முடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம். మన జీవితంలో నిండ కావాల్సింది. ஆமென். ఆమేన్. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1 யோவாను 1ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம். 1 அதிகாரம் 3వ వాక్యము. நீங்கள் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு காரியத்தை இங்கு எழுதுகிறார். అపోస్తలుడైన యోవాను ఒక కార్యాన్ని రాస్తాడు. எங்களுடைய ஐக்கியம் మా ఐక్యము பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும், పితా అయిన తండ్రి యేసుక్రీస్తుతో, அதே போல நீங்களும் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். మీరు మాతో ఐక్యంతో ఉండాలని మేము ఆశపడతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படி என்றால் అట్లంటే நமக்குள் இந்த ஐக்கியம் என்பது நாம் வளருவதற்கு முக்கியமானது. మనం ఇది సొంతం అంటే మనం పెరిగేదానికి ముఖ్యమైంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் எப்போதும் மனிதனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றே விரும்பினார். దేవుడు ఎప్పుడు మనుషుతోనే ఉండాలని దేవుడు ఆశపడతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏதேன் தோட்டத்தில் ఏదైనా తోటంలో ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த தேவன் మగవాడిని ఆడదాన్ని సృష్టించిన దేవుడు அவர்களை பலுகி பெருகுங்கள் என்று அப்படியே திறந்து விட்டு விடவில்லை. వాళ్ళని అట్లే ఉండాలనేసి ఇడిసిలేదు దేవుడు. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் దేవుని వాక్యంలో చదువుతాము, அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு உலாவுகிறார். దేవుడు వాళ్ళతోనే నడుచుకొని வாசிக்கலாம். మాట్లాడుతూ ஆதியாகமம் 3:8 வாசிங்க. ஆ ஆ ஆ கேட்டார்கள். போதும் போதும். ஆமென். ఆమేన్. கர்த்தருடைய சத்தத்தை, எந்த சத்தத்தை? కర్తను శబ్దాన్ని, உலாவுகிற சத்தத்தை கேட்டார்கள். వాళ్ళు అట్లే తిరుగుతా ఉండే శబ్దాన్ని విన్నాడు. அப்போ అప్పుడు ஆண்டவர் దేవుడు தான் சிருஷ்டித்த அந்த மனிதனோடு తన సృష్టించిన మనుషులతో எப்போதும் ஐக்கியமாய் இருக்கவே ஆசைப்பட்டார். ఎప్పుడు వాళ్ళ జతలనే ఉండేదానికి ఆశపడినోడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவருக்கு ஆசை எப்போதும் மனிதனோடு ஐக்கியமாய் இருக்கணும். దేవునికి ఆశ అనేది మనుషులతో ఎప్పుడు அதனால்தான் அப்படியே ஏதேன் தோட்டத்துல விட்டு விடாமல் அவர் அனுதினம் என்ன செய்கிறார்? ఉలావుகிறார் அவர்களோடு. దానికోసమే ఏదైనా తోటంలో మనుషుల్ని అట్లే విడికుండా వాళ్ళ జతలోనే ఎప్పుడు మాట్లాడుతా తిరుగుతా ఉంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? వాళ్ళు ఏం చేస్తారు? என்ன சாப்பிடுகிறார்கள்? ఏం తింటారు? ஆமென். ఆమేన్. ஏன்னா அதான் முதல் பிறவி ఫస్ట్ వాళ్ళు భూమిలో పుట్టింది వాళ్ళు. இல்லையா? முதல் பிறவி. அவன் என்ன செய்யறான்? ఫస్ట్ లో పుట్టింది వాళ్ళు. ஏதோ திறந்து விட்டுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கல்ல, ఏమో తెలిసి వచ్చేసి వాళ్ళ పాటకు అతను ఉండిలేదు. சிருஷ்டித்து விட்டு விட்டு ஏதேன் தோட்டத்தை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு விட்டு அவர் பாட்டுக்கு இருந்து விடவில்லை. సృష్టించి విడిసేసి ఏదో తోటంలో ఏదో ఉండుకోండి అని చెప్పారు. அவருடைய எண்ணமெல்லாம் மனுஷன்தான். అతని చింతనలంతా మనిషి కూడానే. ஆமென். அதனால்தான் அப்புறம் முன்னாடி 6 நாள் சிருஷ்டிச்ச, அதற்கு முன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட்டு விட்டார். దాని నుంచి 6 దినాలు సృష్టించింది చూసి అన్నిటిని విడిచాడు. அதுங்கெல்லாம் அதாவது பாட்டுக்கே இருக்கு. దాని గురించి వాళ్ళు పాట ஆனால் పాడుతారు. மனுஷனோடு மட்டும் அவர் உலாவுகிறார். మనిషిలో జతలో మాత్రం అతను నడుచుకొని తిరుగుతా ఉంటాడు. ஆமென். ஆமென். அப்போ ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய விருப்பமே அதுதான். దేవుని ఒక ఆశ అనేది, ఇష్టం అనేది అదే. அப்போ இந்த ஐக்கியம் நமக்கு முக்கியம். ఈ ఐక్యం అనేది మనకు ముఖ్యం. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஐக்கியத்தை காத்துக்கொள். ఐక్యాన్ని కాసుకోండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது இல்லாம நீ ஜெயிக்க முடியாது. ఇది లేకుండా మనం జయించను కాదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இது இல்லாம நம்முடைய வாக்குத்தத்த மனமகிழ்ச்சி வீட்ல வராது. ఇది లేకుండా ఉంటే మన సంతోషం అనేది మన ఇంట్లో రాదు. அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் புடமிட்டு கொண்டிருக்கிறார். దాని నుంచి ఒక కార్యాన్ని మనకు చెప్పి చూపిస్తాడు. உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தின் மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் 2025 வர வேண்டும் என்றால் నీ కుటుంబంలో ఈ 2025 మన సంతోషంగా நீ ఉండాలంటే ஐக்கியத்தை விட்டு விலகி விடாதே. దేవుని విడిసి నువ్వు దూరంగా పోకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோவான் 15:4 வாசிக்கலாம். యోవాన్ 15 చదువుతాము. இயேசு சொன்ன உவமை, இயேசு சொன்ன காரியம். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ நம்மில்
நம்மிலிருந்து கனி வெளிப்பட வேண்டும் என்றால், మనలో ఫలాలు బయటపడాలంటే, நம்மிலிருந்து பலன் வெளிப்பட வேண்டும் என்றால், మనలో ఆ పండ్లు బయట రావాలంటే, நம்மிலிருந்து ஆசீர்வாதம் வெளிப்பட வேண்டும் என்றால், మనలో ఉండే ఆశీర్వాదాలు బయట రావాలంటే நம்ம எங்க இருக்கணும்? మనం ఎక్కడ ఉండాలా? ஐக்கியத்துக்குள்ள இருக்கணும். దేవుని చేతిలో ఉండాలి ఐక్యంగా. ஆமென். ఆమేన్. ஐக்கியத்துக்கு உள்ளில் இருக்கிற வரை, ఆయన జతలో ఉండేదాకా, இந்த ஐக்கியம் நமக்குள் இருக்கும் வரை ఆ జతలో ఉండేదాకా நம்மில் ஆசீர்வாதம் வெளிப்படும். మనలో దేవుని ఆశీర్వాదాలు బయట వచ్చును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். దాని నుంచి ఐక్యాన్ని మనం కాసుకోవాలా. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி கிறிஸ்து சபையோடும் மனிதனோடும் ஆண்டவர் ஐக்கியமாய் இருக்கிறாரோ, ఎట్లా క్రీస్తు మన సభతో మన జనాలతో జతలకు ఐక్యంతో ఉంటాడు, அதே போல மனிதர்களாகிய நாமும் நம்முடைய குடும்பத்தோடும், అదే తర మనుషులు మన కుటుంబాలతో, நம்முடைய சபையோடும், మన సభతో, நம்முடைய நண்பர்களோடும், మన జతల ఫ్రెండ్స్ తో, நம்முடைய நமக்காய் ஜெபிக்கிற இல்லாவிட்டால் நம்மோடு ஜெபிக்கிறவர்களோடும் మనతో ప్రార్థించే వాళ్ళతో நாம் ஐக்கியத்தில் வளரணும். మనం ఐక్యంలో జతలో పెరగల్లా. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க, బాగా గమనించండి. சரியா புரிஞ்சுக்கணும். ஆமென். ఆమేన్. வார்த்தைகளை சரியாய் புரிஞ்சு கொள்ளணும். మాటని బాగా అర్థం చేసుకోండి. ஆமென். ఆమేన్. நாம ஐக்கியத்தில் வளரணும். మనం జతలో పెరగల్లా. யாரோடு? ఎవరితో? சபை கிறிஸ்துவோடு, கிறிஸ்து சபையோடு ஐக்கியமாய் இருப்பது போல క్రీస్తు మన సభతో ఐక్యంతో ఉండే జత, நாமும் சபையோடு ஐக்கியமாய் இருக்கணும். మనం సభతో ఐక్యంతో ఉండాలా. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அநேகம் பேருக்கு தேவைகள் வரும்போதுதான் சபையை தேடி ஓடுவாங்க. కొందరికి కావాల్సిందిగా ఉంటే మాత్రం చర్చికి వస్తారు. நம்ம சபையை சொல்லல. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம சபைக்கு அப்படி வந்தாலும் தேவை நடக்காது. మన చర్చికి వస్తేనే కావాల్సింది లేదు. அல்லேலூயா, హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. சில பிள்ளைகள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். కొందరు చెప్పిందని వినిండాము. கல்யாணத்துக்காக ஞான ஸ்நானம் எடுப்பான். పెళ్లి కోసమే వాళ్ళు జ్ఞాన దీక్ష స్నానం తీసుకుంటారు. அப்படி ஒரு அசம்பாவிதம் நம்முடைய சபையில் நடந்தது. ఆ తర ఒక కార్యం మన సభలో జరిగింది. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதிலிருந்து இப்ப ஞான ஸ்நானம் கொடுக்கறதுக்கே உஷாராதான் இருப்பேன். దీక్షానం ఇయ్యాలంటేనే హుషారుగా ఉండాలి ఇప్పుడు. ஆமென், ఆమేన్. ஆமென். ఆమేన్. வந்த உடனே ஞான ஸ்நானம் கொடுக்கறது இல்ல. వచ్చిన తక్షణమే వాళ్ళకి దీక్షానం ఇచ్చేలేదు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கல்யாண కొన్ని కావాల్సిన దానికి మాత్రం మనం పరిగెత్తేది. அல்லேலூயா, హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு சகோதரனும் சகோதரி லவ் பண்ணுவான். ఒక సహోదరి ఒకడు లవ్ చేస్తారు. அதுல யார ஒரு ஆள் கிறிஸ்டியனா இருக்கும். దాంట్లో ఒక మంచి క్రిస్టియన్ గా ఉంటాడు. இவன் பாப்பான், கல்யாணம் மட்டும் இதுல பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம உங்க விருப்பப்படி எல்லாம் சொல்லி பாப்பான். ஆனா நடக்காது. పెళ్లి అయ్యేదాకా అది ఇది మనం అంతా వైట్ గా చేసుకుంటాం. அப்புறம் அவன் இறங்கி வருவான். అనేక వాళ్ళ జతల சரி பரவாயில்ல, நான் నేను கிறிஸ்தவத்துக்கு வர்றேன், క్రీస్తుకు వస్తాను, கல்யாணம் கிறிஸ்தவத்துல பண்ணலாம். పెళ్లి క్రీస్తులో మనం పెళ్లి చేసుకుంటాం. உடனே பொண்ணு வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்? ఏం చేస్తాడు? எங்கேயாவது இவனை கொண்டு மூக்கணும். ఎక్కడైనా వీడిని తీసుకొని పోయి నీళ్ళు ముంగించాలా. ஆமென், అవును. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம ஊழியக்காரங்களுக்கு தான் திறந்த மனசாச்சே. సేవకులకు మంచి మనసు అయినే. ஆமா, ஏன்னா வேதத்துல சொல்லுது, ஒரு ஆத்மா பூமியில் దేవుని వాక్యం చెప్తాయి, ரட்சிக்கப்பட்டதென்றால், ஆமா, அத புடிச்சிருவான். ఒక మనిషి భూమిలో எப்படியாவது அது ஒண்ணு முங்கி எழும்பினா போதும் ஐயா. ఎట్లయినా నీళ్ళ ముంకి లేపితే చాలు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா, హల్లెలూయా, அல்லேலூயா. హల్లెలూయా. கொண்டு போய் முக்கி எடுத்துருவான். తీసుకొని పోయి నీళ్ళ ముంకి లేపుతారు. அவ்வளவுதான். అంతనే. அவனும் முங்கி எழும்பிடுவான். ஒரு பிரச்சனை இல்ல. వాడు నీళ్ళ మునిగి లేస్తాడు. முங்கி எழும்பிடுவான். మునిగి లేస్తాడు. கல்யாணமும் முடிஞ்சு போயிடும். పెళ్లి అయిపోను. ஆமா, అవును. புதுமண தம்பதிகளாய் ஒரு 2 வாரம் வருவான். பட்டும் కొత్త పెళ్లి జతలో ఇద్దరు భార్య భర్త கை இங்கதான் இருக்கும். చెయ్యి ఇక్కడ బక్కలదా పెట్టుకొని ఉంటారు. ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கூட்டிக்கிட்டு வருவான். పిలుచుకొని వస్తాడు. நம்மவும் நினைப்பான், ஐயோ మనము తెలుసుకుంటాం, అయ్యో பரவாயில்லையே, బాగుండారు కదా, நம்ம கல்யாணத்துக்காக தான் ஞானஸ்நானம் கொடுத்தோம், పెళ్లి కోసం జ్ఞానస్నానం ఇచ్చాము, ஆனா பையன் பரவாயில்லையே, బిడ్డ వాడు మంచోడుగా உன் ఉన్నాడు. சந்தோஷம் நீடிக்காது. నువ్వు సంతోషపడేది నిండా దినాలు ఉండదు. 3வது வாரம் அவ மட்டும் வருவா. మూడో దినము ఆ అమ్మ మాత్రం వచ్చును, ఆ బిడ్డ మాత్రం. ஆமா, అవును. ஐயா எங்க அவரு டயர்டா தூங்குறாரு.
అతను ఎక్కడమ్మా భార్య భర్త అంటే అతను టైర్డ్ లో నిద్రపోతా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. 4வது வாரம் நீ போனீன்னா அவன் வெளியே போவான். 4వ వారం నువ్వు పోలేదంటే వాడు బయట పుడుస్తాడు. 5வது வாரம் 6வது வாரம் 8வது வாரம் ஆகும்போது சொல்லுவான், ஏய் நீ போக கூடாது. 8వ వారము వచ్చేనప్పుడు పోతే அந்த ஆளு சரியில்லை, పోకుండా చేయడు. அந்த ஆளு எங்க என்ன பார்த்தாலும் ஒரு மாதிரி பார்க்கறான். పాస్టర్ ఆడనని చూస్తేనే ఒక తర చూస్తాడు. பார்க்கதான் செய்வான். ஊழியக்காரர் பார்க்கதான் செய்வாரு. చూడదా చూస్తాడు. ஏன்னா ఏంటంటే கல்யாணத்துக்காக இருந்த வாஞ்சை, పెళ్లి కోసం చేసిన కార్యానికి, ஆமா கல்யாணத்தில் இருந்த உத்வேகம், ఆ పెళ్లికి చేసిన సంతోషము போயிடுச்சே. పోయిడ్చి అది. அப்புறம் பார்க்காம చూడకుండా ఇంకేం చేస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அதனால சொல்லுவான், இனி நீயும் போக கூடாது. ఇంకా నువ్వు పోకూడదు చర్చికి. ஆமா, அடுத்தது ஒரு ஆஃபர் போடுவான். ఇంకొక ఆఫర్ వేస్తాడు. எந்த சபைக்கு வேணாலும் போ, இந்த சபைக்கு மட்டும் போகாத. ఆ చర్చికైనా పో, నువ్వు కావాలంటే వేరే ఏంటికైనా పో, ఇడికి పోకూడదు. ஏன்னா ఎలాంటే இந்த சபையில வந்துதான் உன்னை முக்குனது. ఇక్కడதானே నిన్ను ముంకించి లేపింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஆமென். ஆமென். இந்த கேஸ் எல்லாம் தேராது. ఇదంతా ముందుకు రాదు. என் ஊழிய பாதையில் பார்த்து விட்டேன். సేవకులు ఎందరో చూసిండాము. ஆமென். ஆமென். நீ எவ்வளவு செல்வந்தனாய் இருந்தாலும், ఎంత డబ్బులు ఉండేవాడుగా ஆமா, ఉంటావు, செல்வ சீமாட்டியை மணமுடித்தாலும், డబ్బులు ఉండేదాన్ని నువ్వు పెళ్లి చేసుకో, தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், దేవుని సమూహంలో నిలుచుకొని చెప్తాము, நீ ఆండவரோடு உள்ள ஐக்கியத்தை எப்பொழுது விடுகிறாயோ, నువ్వు దేవునితో ఉండే కార్యాన్ని నువ్వు ఎప్పుడు విడుస్తావు, ஐயோ உனக்கு கஷ்டம். అయ్యో నీకు ఎంత పెద్ద కష్టము. உன் வாழ்க்கையில உன் மாமனார் எவ்வளவு பெரிய செல்வந்தனாய் నీ இருந்தாலும், జీవితంలో నీకు ఎంత పెద్ద సొంత వాళ్ళు ఉంటాను, ஆமா, உனக்கு பொண்ணை கொடுக்கும் போது 5 மாடி வீட்டை கொடுத்தாலும், నీవు పెళ్లి చేసుకున్నప్పుడు 5 బిల్డింగ్ ఇస్తాను, 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்தாலும் 5 ఎకరాలు పొలా ఇస్తాను, உன் வாழ்க்கை நல்லாகாது. నీ జీవితం బాగుండదు. என்ன காரணம்? ఎలాంటే யாரோடு உள்ள? ఎవరితో ఉండి? முதல்ல ఫస్ట్ లో ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் போனது, దేవునితో ఉండే సొంతం పోయింది. இரண்டாவது రెండోది ஆண்டவருடைய சபையோடு உள்ள ஐக்கியம் போனது, దేవునితో ఉండే సభతో మూడవది ఉడిచిపోయింది. ஊழியக்காரனோடு உள்ள ஐக்கியம் போனது, நான்காவது సేవకుడితో ఉండే కార్యం పోయింది. நம்மோடு ஆராதிக்கிற ஜெபிக்கிறவர்களோடு உள்ள ஐக்கியம் போனது. మనతో ఆరాధించి ప్రార్థన చేసే వాళ్ళతో ఉండే సొంతం పోయింది. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதனால்தான் దాని నుంచి பவுல் யோவான் அழகாக எழுதுகிறார், యోవాన్ బాగా రాసిండాడు, நீங்களும் நாங்கள் தேவனோடு ஐக்கியப்பட்டிருப்பது போல நீங்களும் எங்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். నేను దేవునితో ఐక్యంతో ఉండే తర మీరు వాళ్ళతోనే ఉండాలని ఆశపడతాను. ஐக்கியம் முக்கியம். ఐక్యం అనేది பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஐக்கியம் முக்கியம். దేవుని చేతిలో ఉండేది ముఖ్యము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யூடியூப பார்த்துக்கிட்டு வீட்ல இருந்த ஐக்கியம் வராது மகளே. యూట్యూబ్ లో చూసుకొని ఆరాధన చేస్తే మంచిది కాదు. ஆமா, ஆமென். ஒரு பிரச்சனை இல்ல, வேலையும் போகும், పనిను పోను, ஒரு செலவும் இல்ல. సెలవు ఏముండదు. ஆமா, குறிப்பா காணிக்க போட வேண்டாம், ఆ కాணிకని వేయవలసింది లేదు. அவரு கியூஆர் கோட் அனுப்புவாரு, వాళ్ళ దేవుడు అంపుతుడు, நம்ம ஸ்கேன் பண்ணா தானே, మనం స్కాన్ చేస్తేదానే ஒரு பிரச்சனை இல்ல. యా సమస్య లేదు. காலையில எழும்பி பல்லு தேய்க்கண்டா, పండ్లు రుద్దును కావాల్సిలే. ஆமென். ఆమేన్. குளிக்க வேண்டாம், స్నానం చేయవలసింది లేదు. துணி தேய்ச்சி போட வேண்டாம், ఏమి కావాల్సింది ஒரு பிரச்சனை இல்ல. அங்க யூடியூப் ஆன் பண்ணி விட்டுட்டு தலையணைக்கு மேல அப்படியே சைடுல போட்டுக்கிட்டு நல்லா தூங்கலாம். యూట్యూబ్ ఆన్ చేసి అట్లే సైడ్ లో పనుకొని బాగా నిద్ర. ஆமா, அங்க அக்னி இறங்கும், అక్కడ అభిషేకాలు దిగును, இங்க கொரட்டை வரும். ఇక్కడ గొర్రెలు వచ్చును. ஆன்லைன் பரிதாபங்கள் இதெல்லாம். ఆన్లైన్ లో వచ్చే కష్టాలు ఇదంతా. ஆமா, அங்க அக்னி இறங்கும், అక్కడ మొబైల్ అగ్ని இங்க దిగును, ఇక్కడ கொரட்டை வரும். కొరట్లు అట్లే గొర్రెలు. ஆமென். ఆమేన్. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ பயன்படுத்தலாம், నువ్వు ఉపయోగించొచ్చును. ஆமென். ఆమేన్. நீ வளருவதற்கு பயன்படுத்தலாம், உனக்கு எந்த வழியும் இல்லை. నీవు పెరిగేదానికి அன்பு ఉపయోగించొచ్చు. சகோதரர் ஜான் சொன்னாரு, బ్రదర్ చెప్పినాడు, ஐயா ஈராக்ல சபை இல்ல, ఇరాక్ లో సభ లేదు, அதனால దాని నుంచి ஆன்லைன் தான், ఆన్లైన్ లేదా வேற చూడాలి, வழி இல்ல. పర్వాలేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது வாஞ்ச எப்படியாச்சும் கேட்கணும், అది దాగం అనేది ఎట్లా எப்படியாச்சும் ஞாயிற்றுக்கிழமை
ఎట్లయినా ఆదివారము வழி இல்ல, దారి లేదు, இதுலயாவது பார்க்கணும். దీంట్లోనే చూడొచ్చును. ஆமென். Amen. இது வேற. ఇది పేరా நான் முதல்ல சொன்னது சோம்பேறித்தனம். మనము ఫస్ట్ లో చెప్పింది సోంబేరిగా ఉండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. சோம்பேறித்தனத்தில் இருந்து விடக்கூடாது. నువ్వు సుస్తుగా ఉండిడకూడదు. ஆமென். ఆమేన్. ஐக்கியம் இருக்கணும். దేవునితో జత ఉండాలి. ஐக்கியம் முக்கியம். ఐక్యమైనది ముఖ్యము. அல்லேலூயா. அல்லேலூயா. ஐக்கியத்தை விட்டு விடாதே. దేవుని విడిసి విడద్దు. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 11:25 வாசிக்கலாம். கொஞ்சம் வேகமா போகலாம். మార్కు 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஆ ஒருவர் மேல் உங்களுக்கு ஆ யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் ஆ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ஆ உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி ஆ அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். ஹalleluya. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சுருக்கமா சொன்னா சின்னதா ஐக்கியம் చెప్పాను. இல்லாவிட்டால் உன் ஜெபம் கூட கேட்கப்படாது. ఆ దేవుని జతలో నువ్వు లేదంటే నువ్వు చేసే ప్రార్థనను వినబడదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. மருமகளுக்கு விரோதமாய் மாமியார் ஜெபம். కోడలకు విరోధంగా అత్త ప్రార్థన. ஆமா, மாமியாருக்கு விரோதமாய் மருமகள் ஜெபம். అత్తకు విరోధంగా కోడలు ప్రార్థన. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. உன் ஜெபம் கேட்கப்படாது. నీ ప్రార్థన వినదు ஆண்டவர் దేవుడు. சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, உன் சகோதரனிடம் உனக்கு சில குறைகள் இருந்தால், నీ అన్నం తమ్ముళ్ళ దగ్గర కొంచెం తక్కువ ఉంటే, உன் சகோதரனை நீ நேசிக்காவிட்டால், నువ్వు నీ తమ్ముళ్ళని సహోదరుల్ని స్నేహించలేదంటే, சகோதரனோடு நீ ஐக்கியம் இல்லாவிட்டால், నీ సహోదరుల దగ్గర సరిగా లేదంటే, நீ ஜெபிச்சா கூட ஜெபம் கேட்கப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். నువ్వు ప్రార్థన చేస్తేనే అది వినబడదు దేవునికి. அப்ப ஐக்கியம் எவ்வளவு முக்கியம்? అప్పుడు ఐక్యం అనేది ఎంత ముఖ్యమో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் முக்கியம். మన కుటుంబంలో మంచి கணவன் மனைவிக்கிடையே ஐக்கியம் முக்கியம். భార్య நீ భర్త கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், క్రిస్తువుల్లో నువ్వు ఆశీర్వాదాలు పొందుకోవాలంటే, கிறிஸ்துவுக்குள் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், క్రిస్తువులో నీ కుటుంబం உங்கள் ఆశీర్వాదపడాలంటే, குடும்பத்துக்கு உள்ளில் இந்த ஐக்கியம் முக்கியம். నీ కుటుంబ లోపంలో ఈ ఐక్యం అనేది ముఖ్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஐயோ, என் புருஷன் ஜெபத்துக்கு உட்கார மாட்டான். உட்கார வை. కొందరు భర్త ప్రార్థనలో కూసోడు. ஆமென். ఆమేన్. ஐயோ, என் பிள்ளை உட்காராது. నా బిడ్డ కూసోదు. உட்கார வை. కూసోని పెట్టు. ஆமென். ఆమేన్. ஐக்கியம் வேணும். ఐక్యం కావాలా? ஐக்கியம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. వైట్ శారీలు అంతే మన జీవితంలో ముందు పోను కాదు. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. మన ప్రార్థన వినబడదు. ஆண்டவர் சொல்றார், நீ பலிபீடத்துக்கு வர்றீன்னா, దేవుడు చెప్తాడు, ஆமா, నువ్వు సభకు ஜெபிக்கிறதுக்கு நிக்கிறீன்னா, వస్తావంటే, ప్రార్థనకి నిలుస్తావంటే, உன் சகோதரனிடத்தில் ஏதாவது குறை உண்டென்றால் நில்லு, నీ సహోదరుని దగ్గర ఏదైనా போய் కొరత சரியாயிட்டு ఉంటే வா. పోయి దాన్ని కరెక్ట్ చేసేసి రా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவ்வளவு முக்கியம் ஐக்கியம். అంత ముఖ్యమైనది ఐక్యము. பக்கத்துல கைய கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, ஐக்கியம் முக்கியம். ఐక్యం అనేది ముఖ్యము. மார்க் 14:50 வாசிக்கலாம். మార్కు 14:50. அப்பொழுது எல்லோரும் ஆ, அவரை விட்டு ஓடி போனார்கள். போதும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, கவனிங்க. இயேசுவோடு கூட நடந்தவர்கள். యేసు జతలో కూడా నడిచినోళ్ళు. ஆமென். ఆమేన్. யார் ஓடி போனது? ఎవరు పరిగిపోయింది? இயேசுவை கைது செய்த போது யார் ஓடி போனது? యేసుని అరెస్ట్ చేసినప్పుడు ఆడ పోరు పరిగిపోయింది. 3.5 வருட காலம் அவரோடு இருந்தவர்கள். 3.5 ఏండాది అతని జతలనే నడిచిన వాళ్ళు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அவரோடு அப்பம் பிட்டவர்கள். వాళ్ళతో భోజనం తిన్నోళ్ళు. ஆமென். ஆமென். அப்பம் சாப்பிட்டவர்கள். వాళ్ళతో తినినోళ్ళు. அவரோடு படுத்து தூங்கினவர்கள். అతని జతలనే పనుకొని నిద్రపోవాలి. அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவன். అతని హృదయంలో పని నిండోళ్ళు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. என்னுடைய விசுவாசம், మా இந்த విశ్వాసం மார்பில சாஞ்சி சாஞ்சி அடுத்தது என்ன செய்துருவான்? హృదయంలో ఆ పని ఏం చేస్తాడు? மடியில படுத்து தூங்கிடுவான். ఆ మడుగులో దీంట్లో బుధం మీద పనుకొని నిద్రపోతాడు. இல்லையா? ஆமென். ఆమేన్. அவ்வளவு நெருக்கம். అంత సొంతము. ஆமென். ఆమేన్. இயேசுவோடு இருந்தவர்கள். యేసుతో ఉన్న వాళ్ళు. இயேசு அப்பத்தை பிட்டு 5000 பேரை போஷித்த போது அந்த அப்பத்தை எடுத்து பரிமாறியவர்கள். యేసు అప్పాని ఇచ్చే 5000 జనాలకు ఇచ్చిన దాన్ని వేసిన వాళ్ళు. அதனுடைய பொருள், అర్థము, இயேசு அற்புதம் செய்த போது యేసు అద్భుతాలు చేసినప్పుడు அந்த அற்புதத்தை கண்ணார கண்டு அனுபவித்தவர்கள். తన కళ్ళల్లో చూసి వాళ్ళు అనుభవించిన వాళ్ళు. இயேசு கடல் மேல் நடக்கிறார் என்று தானும் நடக்க முற்பட்ட போது அவனை
அவரோடு நடந்தவர்கள் యేసు సముద్రం మీద నడిచినప్పుడు వాడు నేను వస్తానని చెప్పినప్పుడు எல்லாம் ஓடி போனார்கள். అక్కడ అందరూ వాళ్ళు என்ன పరిగెత్తారు. காரணம்? ఏమంటే என்ன காரணம்? ఏలంటే 3.5 வருட காலம் 3.5 ఏడాది இயேசுவோடு இருந்த பிறகும் యేసు జతలనే ఉన్న వాళ్ళు அவர்களுக்குள் ஐக்கியம் சரியா இல்லை. వాళ్ళకు లోపల ఉండే ఐక్యం అనేది సరిలేదు. ஆமென். ఆమేన్. ஒருத்தன் எப்போ போட்டு தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருந்தான். ఒకడు ఎప్పుడు వేస్తామని చూస్తా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. கூடவே தான் இருந்தான். జతలనేదా ఉన్నాడు. அதான் ஆண்டவர் சொன்னார், என்னோடு இந்த பாத்திரத்தில் கை போட்டவன் నాతో ఈ పాత్రములు చేయేసిన వాడు என்னை காட்டி கொடுப்பான். నన్ను చూపించిస్తుడు. ஆமென். ఆమేన్. எங்க இருந்தான்? ఎక్కడ ఉన్నాడు? வெளியில இல்ல, బయట లేదు. இயேசுவோடு இருந்தான். యేసు జతలనే ఉన్నాడు. இயேசுவோடு சாப்பிட்டான், యేసుతో తిన్నాడు. இயேசுவோடு படுத்தான், యేసుతో పడుకున్నాడు. இயேசுவோடு தூங்கினான், యేసుతో నిద్రపోయాడు. இயேசுவோடு நடந்தான். అతనితో నడిచినాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் இயேசுவோடு. అన్ని ஆனால் అవుతే உள்ளுக்குள் ஐக்கியம் இல்லை. లోపల వానికి ఇది సమాధానం లేదు. ஆமென். ఆమేన్. சிதறி ஓடினார்கள். వాళ్ళు అట్లా టెంకాయ పై வேதம் சொல்லுகிறது ஒருவனும் நிற்கவில்லை. ఆడ యొక్కడుని నిల్లేదు. ஆமென். ఆమేన్. பேதுரு சொன்னார், పేతురు చెప్పాడు, என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை, நான் விட மாட்டேன். నా జీవన పోతేను పర్వాలేదు, నేను నిన్ను విడిను. ஆமென். ஆமென். ஆண்டவர் சொன்னார், உன்னதான்டா நம்ப முடியாது. నిన్నిదా నేను நம்ப முடியாது இல்ல, நம்ப கூடாது. నేను నమ్మును నిన్ని. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. மீதி 10 பேர் பிரச்சனை இல்ல, మీ యొక్క 10 జనాలు அவன் ஓடிட்டான், அவ்வளவுதான். వాడు పరిగెత్తిసిరు అంతే. ஆமென். ఆమేన్. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், ஒன்னு மைனஸ். ఒకటి చూపించేసినోడు. ஆமென். ஆமென். ஆனா అవుతే. ஒன்னதான் நம்பவே கூடாது. నిన్ని మాత్రం నేను నమ్మను. ஏன்னா ఎలంటే நீ என் கூடவே தான் வருவ. నువ్వు నా కూడానేదా వస్తువు. என் பாடு என் கஷ்டம் எல்லாத்திலும் என் கூடவே தான் நிப்ப. నా కష్టాలు సమస్యలు అన్ని జతలనే ఉంటావు. ஆனால் என்ன தெரியாதுன்னு சொல்லுவேன். అవుతే నువ్వు ఎవరిని అడిగితే నాకు తెలియదని చెప్తావు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எவ்வளவு வேதனையான காரியம் இல்ல. ఈ కార్యం ఎంత వేదనమైంది. கூடவே இருக்கிறான். இயேசு பார்க்கக்கூடிய அளவுல தான் நிக்கிறான் பேதுரு. కూడానే ఉంటాడు. యేసు ఇట్లా చూడాల్సిన దూరముతా ఉంటాడు. ஆமென். ఆమేన్. இயேசு அனுபவித்த எல்லா பாடுகளும் வேதனைகளும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். యేసు అనుభవించిన కష్టాలు వేదనలు అన్నిటిని వాడు చూసుకునేదా ఉంటాడు. ஆனால் అవుతేను இயேசுவை தெரியாது என்று மறுதலிக்கிறான். యేసు నాకు ఎవరు అని తెలియదని చెప్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. இதுதான் வாழ்க்கை. ఇదే జీవితం. இதுதான் ஐக்கியத்தின் குறைபாடு. ఇదే మన జతలో ఉండే ఆమేన్. తక్కువ. என்ன செய்யறான்? ఏం చేస్తాడు? கூடவே இருக்கிறான். కూడానే ఉంటాడు. ஆமென். ఆమేన్. இயேசு தான் விரும்பின 3 பேரில் ஒருவன் பேதுரு. యేసు తన 3 జనాల్ని వాళ్ళు స్నేహించిన மறுரூப மலைக்கு 12 பேரையும் அழைத்துக் கொண்டு போகவில்லை, 3 பேரை கொண்டு போனார். ఆ రూపమైన కొండకు అందరిని పిలుచుకోవాల ముగ్గురు கெத்செமனே தோட்டத்திற்கு 12 பேரையும் கொண்டு போகவில்லை, 3 பேரை கொண்டு போனார். ఆ తోటానికి ముగ్గురిని మాత్రం పిలుచుకొని పోయినాడు. அதில் ஒருவர் தான் இந்த பேதுரு. దాంట్లో ఒకడుదా ఈ పేతురు అని. ஆனால் అవుతే பிரச்சனை வந்தபோது సమస్య అని వచ్చినప్పుడు தெரித்து ஓடினார். అందరూ పరిగిపోయారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கூட இருந்தவர்கள் ஓடினார்கள். జతలో ఉన్నాళ్ళు పరిగెత్తారు. கூட இருந்தவன் காட்டி கொடுத்தான். కూడా ఉన్నోడు చూపించాడు. கூட நடந்தவன் தெரியாது என்று சொன்னான், மறுதலித்தான். జతలో నడిసినోడు నాకు తెలియదని చెప్పాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் இயேசு அவர்களை விட்டு விடவில்லை. యేసు వాళ్ళని విడిసేయలేదు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நாம மனிதர்கள், మనమును இது మనుషులు. நம்முடைய சுபாவம். అది మన స్వభావాలు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த சுபாவத்தால், ఆ அந்த స్వభావం நடந்த காரியத்தால் నడిచిన కార్యం நம்முடைய சுபாவத்தையே மாற்றிக்கொண்டோம். మన స్వభావాలనే మార్చుకుంటుమి. ஆனால் இயேசு యేసు அவரோடு இருந்த, వాళ్ళతో அவரோடு படுத்த, వాళ్ళతో పనుకొన్న, அவரோடு தூங்கின, అతనితో నిద్రపోయిన, அவரோடு நடந்த, వాళ్ళతో నడిచిన தன்னுடைய அந்த சிநேகிதர்கள், వాళ్ళు స్నేహితులు, சீசர்கள், శిష్యులు, அவர்கள் வழி தவறிய போதும் వాళ్ళు దారిలు తప్పిపోయిన அவர்களை அவர் கைவிடவில்லை. వాళ్ళని అతను సేవిడు. ஆனால் అవుతే இங்கு அவர்கள் ஓடுவதற்கு காரணம், ఇక్కడ వాళ్ళు పరిగేదానికి కారణం அவர்களுக்கு உள்ளில் அந்த ஐக்கியம் இல்லை. వాళ్ళ లోపల ఉండే ఆ ఇది లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கும் அந்த சகோதரனுக்கும் உண்மையான ஐக்கியம் இருந்திருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? సహోదరునికి నాకు ఐక్యం ఉండి ఉంటే
நின்னு నిలిచి என்னன்னு கேட்டிருப்பான் இல்லையா? ఏమని అడిగింటాడు? ரீசன் வேணும் இல்ல, எதுக்கு அடிக்கிறேன்னு. ఏంటి కొడతావని. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు இங்க என்ன பிரச்சனை? ఇక్కడ ఏం సమస్య? ஐக்கியம் தான் பிரச்சனை. ఐక్యందా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசுவோடு இருந்தவர்கள் యేసుతో ఉన్నవాళ్ళు 3.5 வருட காலம் கூட நடந்தாலும் 3.5 ఏండ్లు కూడా அவர்களுக்கு உள்ளில் அந்த ஐக்கியம் வளரவில்லை. వాళ్ళ లోపల ఐక్యం అనేది పెరగలేదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. யூதாஸ்காரியோத் యూదాస్ కార్యత్ எப்பொழுது இயேசுவை காட்டி கொடுக்கலாம் என்று வகை தேடி காத்திருக்கிறார். ఎప్పుడు యేసుని చూపిస్తామనేసి కాస్తా ఉన్నాడు. ஆமென் ఆమేన్. எப்படி ஐக்கியம் வளரும்? వాళ్ళలో ఎప్పుడు పెరుగును. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுதான் இயேசு சொன்னார் கெத்செமனே தோட்டத்தில், దాంతో చెప్తాడు గెత్సేమనే తోటంలో, எனக்காக నా కోసము 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா? కొంచెంసేపు నిద్రపోకుండా కాసుకొని జపం చేయండి. ஆமென் ఆమేన్. ஏன்? ఎలా? இயேசுவுக்கு அது அன்று தேவைப்பட்டது. యేసుకు అది కావాల్సి పడింది వాళ్ళది. தான் கஷ்டப்படும் போது తన కష్టపడమప్పుడు தனக்கு ஜெபத்துல ஒரு ஐக்கியத்தோடு நின்று ஜெபிக்க கூடிய தன்னுடைய சிநேகிதர்களான அப்போஸ்தலர்களை அவர் வாஞ்சித்தார், తన జతలో விரும்பினார். ఐక్యంతో తన కష్టములో భాగం తీసుకునే వాళ్ళ ప్రార్థన చేయవాలని వాళ్ళని పిలిచింది. ஆமென் ఆమేన్. ஆனால் அதுவும் நடக்கவில்லை. అవుతే అది కూడా జరగలేదు. ஆமென் ఆమేన్. ஆண்டவர் அங்கு வியாகுலப்படுகிறார், இங்க கொரட்ட சத்தம் கேக்குது. దేవుడు ఆడ వేదన పడతా ఉన్నాడు, ఈడ నిద్రపోతా ఉండారు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில பிள்ளைங்க அப்படிதான், வீட்டுல துக்கமான காரியங்கள் நடக்கும், இதுங்க மொபைலை பார்த்து ఇంట్లో దుఃఖమైన కార్యాలు ఉంటేనో మొబైల్ చూసుకొని నవ్వుతా ఉంటారు పిచ్చోళ్ళ మాదిరి. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பிள்ளைகளுக்கு బిడ్డలకు, ஆமா இப்போ உள்ள முக்கியமா இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ఇప్పుడు ఉండే జనాలకు அந்த இழப்பு, அந்த பிரிவு, వాళ్ళు ఇడిచిండేది, அந்த வேதனை ఆ వేదనలు ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ఏమీ తెలిసేలా వాళ్ళకు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஐக்கியம் முக்கியம். మన ఐక్యం అనేది ముఖ్యము. ఆమేన్. ఆమేన్. இந்த ஐக்கியம் இருந்தால்தான் நாம வளர முடியும். ఐక్యం ఉంటేనే మనం పెరగనవును. ஆமென். ఆమేన్. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనో போராட்டங்கள் வரும், సమస్యలు பிரச்சனைகள் வரும், సమస్యలు వచ్చును, பாடுகள் வரும். కష్టాలు వచ్చును. யோபுவை போல பிசாசு பாடுகளை திணிப்பான், యోబు తర పిశాసు వాళ్ళు కష్టాలు ఇస్తుడు. தேவ அனுமதியோடு திணிப்பான். దేవుడు చెప్పిన ప్రకారమే వస్తుడు. இல்லாவிட்டால் சாத்தான் நமக்கு விரோதமாய் போராட்டங்களை கொண்டு வருவான். పిశాసు అనేవాడు మనకు విరోధంగా లేస్తుడు. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், మన జీవితంలో సమస్యలు వచ్చును, நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும். కష్టాలు వచ్చును. ஆனால் இதன் மத்தியில் దీని మధ్యలోనూ நாம் ஐக்கியத்தில் நிற்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். దేవుని జతలో మనం నిలుస్తామని యోచన చేయాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால்தான் దాని నుంచి ரோமருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல், எடுத்து வாசிக்கலாம், ரோமர் 8:36. రోమర్ 8:36 నుంచి 39 దాకా చదువుతాం. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹalleluya. ஆமென். பவுல் அழகாக எழுதுகிறார், పౌలు రాస్తాడు, எவ்வளவு வாழ்க்கையில இதெல்லாம் வரும், జీవితంలో అన్ని వచ్చును, பிரச்சனை வரும், కష్టాలు వచ్చును, போராட்டம் உண்டு. పోరాటాలు ఉంది. நாம ஜீவிக்கிற நாள் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. మన భూమిలో జీవించే దినములంతా ஆனால் అవుతాయి. எந்த சூழ்நிலையிலும் యా సమయంలో பவுல் சொல்லுகிறார், என் கிறிஸ்துவோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு நான் வெளியேற నా மாட்டேன். క్రీస్తులో ఉంటే నా ఐక్యమని నేను ఉడిను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் యా సమయంలోనూ இந்த ஐக்கியத்தை விட்டு விடாதீங்க. ఐక్యాన్ని విడిసేయదండి. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் ప్రసంగి పుస్తకం 4వ అధ్యాయం 9 12 வரை வாசிக்கலாம். 9 నుంచి 12 దాకా చదువుతాము. பிரசங்கி 4. ஆ ஆ கவனிங்க கவனிங்க, என்ன சொல்றாரு?
ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். ஏன்னா ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தாங்குவான். ఏలంటే ఒకడు కింద పడితే ఒకడు వాడిని ఎత్తుతుడు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ அவன் ஒண்டியாய் இருந்தால் ఒకడుగా ఉంటే அவன் விழும்போது அவனை தாங்குவதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். వాడు పడేనప్పుడు వాడిని ఎత్తేదానికి ఎవరు ఉండరు. பாருங்க, பிரசங்கி சொல்லுகிறான். ప్రసంగి చెప్తాడు. அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ஐக்கியம் என்பது முக்கியம். మనిషి యొక్క జీవితంలో ఇద్దరు వైట్ గా ఉండేది ముఖ్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஐக்கியம் ஆண்டவரோடு இருக்கணும். మన జతలో దేవుడు ఉండాలా. குடும்பத்துல ஐக்கியம் இருக்கணும். కుటుంబంలో ఐక్యం ఉండాలా. கணவன் சோர்ந்து போகும்போது மனைவி தூக்குகிறவளாய் இருக்கணும். భర్త సుస్తైనప్పుడు భార్య అతనికి బాగా బలం ఇయ్యాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. மனைவி சோர்ந்து போகும்போது கணவன் தூக்கி விடுகிறவனாய் இருக்கணும். భార్య కష్టాల్లో ఉండనప్పుడు మా భర్త దాన్ని ఎత్తాలా. ஆமென். అవును. நாம இதை விட்டுட்டு குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்போம். దీని అంతా ఉడిచేసి తప్పు తప్పని చెప్తా. இல்லாட்டாலும் இந்த மனுஷன் இப்படித்தான், లేదంటే నీ మనిషి ఇట్లనేదా, இல்லாட்டியும் என் புருஷன் இப்படித்தான், లేదంటే ఇది ఇట్లనే, இல்லாட்டியும் என் பொண்டாட்டி இப்படித்தான். నా భార్య ఇట్లనేదా ఉంటాయి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதை விட்டுட்டு దీన్ని విడిచేసి ஒருவர் கீழே போகும்போது ఒకరు కింద పోయినప్పుడు இன்னொருவர் தாங்குகிறதாய் தூக்குவதாய் இருக்கணும். ఇంకొకరు వాళ్ళకి భుజాలు ఇచ్చేవాళ్ళు. அதுதான் ஐக்கியம். అదే మనకు ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கணவன் சோர்ந்து போனா மனைவி, భర్త సుస్థ అయిపోయినప్పుడు భార్య ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த காரியத்திலிருந்து மீட்டெடுக்க பார்க்கணும். ఆ కార్యాల నుంచి వాళ్ళని రక్షించేదానికి చూడాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. மனைவி சோர்ந்து போனால் கணவன் அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். భార్య కొన్ని కార్యాలు సిక్కుకొని ఉంటే దాని నుంచి రక్షించేదానికి మనం చూడాలా. அதுதான் நல்ல குடும்பம். అదే మంచి కుటుంబము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிள்ளைகள் வீழும்போது பெற்றோர் தூக்கி விடுகிறதை போல பெற்றோர் வீழும் போதும் பிள்ளைகள் பெற்றோரை தாங்கிக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். బిడ్డలు కింద పడినప్పుడు తల్లిదండ్రులు ఎత్తేతార, బిడ్డలను వాళ్ళని ఎప్పుడు వయసు అయినప్పుడు ఎత్తల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஐக்கியம் முக்கியம். వాళ్ళకి ఐక్యం ஐக்கியம் ముఖ్యము. தான் நம்முடைய வாழ்க்கைக்கான సక్సెస్కాன కీ. అందరూ వైట్ గా ఉండేది మన జీవితంలో సక్సెస్ అనేది మన కార్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். மச்சான் உறவு இருந்தா ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. కుటుంబాల్లో ఐదు జనాలు 5 சகோதரர்களுடைய அந்த ஒற்றுமை உள்ள வீட்டுல அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். వాళ్ళు 5 జనాలు వైట్ గా ఉండేనప్పుడు వాళ్ళ కుటుంబాల్లో సంతోషం అనేది పెరుగును. குடும்பங்கள்ல பிரச்சனை வரும், కుటుంబాల్లో కష్టాలు ఆమేన్. సమస్యలు. అవును. அதெல்லாம் சகிச்சு முன்னேறணும். దాని అంతా సహించుకొని మనం ముందు పోవాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சகோதரங்களுக்கிடையே பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களாய் விசுவாச பிள்ளைகள் நாம் இருக்க கூடாது. అన్నదమ్ముల్లో కష్టాలు వాళ్ళ సమస్యల్ని చేసేవాళ్ళుగా మనం ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம మనము அதை தீர்க்கிறவர்களாய் இருக்கணும். ఆ సమస్యల్ని సరి చేసేవాళ్ళుగా మనం ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா வர மாட்டேங்குதே. குடும்பத்துல எல்லாம் பிரச்சனையா இருக்கோ, இருந்துச்சுன்னா இன்னைக்கே போய் சரியாகி கொள்ளுங்க. కుటుంబాల్లో కొన్ని సమస్యలు 2025 மனமகிழ்ச்சியின் ஆண்டாய் மாறணும்னா உன் ஐக்கியத்தில் வளரணும். 2025లో నీ సంతోషమైన కుటుంబంగా ఉండంటే మనం మగిల్చిగా ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அண்ணனோடு பேசாதவன், అన్నతో మాట్లాడినోడు, தம்பியோடு பேசாதவன், తమ్మునితో మాట్లాడినోడు, அக்காளோடு பேசாதவன், అక్కతో మాట్లాడినోడు, மாமியாரோடு பேசாதவன், అత్తతో మాట్లాడినోళ్ళు, மாமியாரோடு பேசாதவள், వాళ్ళ అత్తతో మాట్లాడినోళ్ళు, நாத்தனாரோடு பேசாதவன், వాళ్ళ అన్నదమ్ములతో మాట్లాడినోడు, ஆமென், ఆమేన్, மச்சானோடு பேசாதவன், బామర్దితో మాట్లాడినోడు, எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பணும். అందరి బొద్దు మనసు మారల్లా. ஒரு பைபிள் ஆமென் சொல்லுதா பாருங்க. ஏதோ ஜோகியும் மம்தாவும் மட்டும்தான் ஆமென் சொல்லிச்சு. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சொல்லவும் ஒரே வீட்டுல இருப்பான், కొందరు ఒకే ఇంట్లో ఉంటారు, ஆனா பேசி வருஷங்கள் ஆகும். ఏంటో మాట్లాడేదే లేదు వాళ్ళు. அல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பணும். అందరూ ఇప్పుడు మనసు நம்முடைய మారాలి. குடும்பத்தில் ஐக்கியம் இருந்தால் మన కుటుంబంలో వైట్ ఉంటే
நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும். మన కుటుంబాల ఆశీర్వాదం ఉన్ను. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க பிரசங்க அந்த வாக்கியம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ఆ కార్యం చదవండి ఇంట్లో పోయి. பிரசங்கி சாலமோன் சொல்றாரு, సాలమోన్ చెప్తాడు, இதை விட மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னையா நீ சாதிக்க போற? దీనికన్నా మనిషికి జీవితంలో ఇంకా ఏం எல்லாம் மாயை, అన్ని లోకంలో మాయమే. ஆமென். ఆమేన్. அடுத்தது ஒண்ணு வருது, கொரோனா வந்துட்டு போச்சு. కరోనా వైట్ వచ్చిపోయింది. ஆமா, அது லீவுக்கு போயிட்டு இன்னொருத்தனை அனுப்பி இருக்கு. అది లీవ్ లో పోయిసి ఇంకొకని పని కంపిండాయి. ஆமென். ఆమేన్. டேய், என்ன பார்த்து இப்ப பயப்பட மாட்டேங்கிறானுங்கடா. నన్ను చూసి ఇప్పుడు భయపడలే వాళ్ళు. ஏன்னா என்னை எதிர்த்து இவனுங்க வெற்றி கண்டு விட்டார்கள். నన్ను చూసి వాళ్ళు జయాన్ని அடுத்தது కనపడేశారు. போடான்னு அவனுக்கு கசின் அனுப்பி இருக்கிறான் இப்போ. ఇంకొకని నంపిండాడు, పోయి చూసుకొని రా మళ్ళా అనేసి. ஆமென். ఆమేన్. இனி இவன் போனா இன்னொருத்தன் வருவான். వీడు పోతే ఇంకొకడు వస్తాడు. இவன் வந்துகிட்டே தான் இருப்பான். వాళ్ళు కంటిన్యూ ఓడోడుగా వస్తారు. அதனால దాని నుంచి வெட்டி வீராப்பு வச்சுக்கிட்டு, మనసులో కష్టాలు மனசுல கசப்ப வச்சுக்கிட்டு, మనసులో సేందు పెట్టుకొని, மூக்குல பஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ముక్కులో కాటన్ పెట్టుకొని ఏం ప్రయోజనము? ஆமென். ఆమేన్. அதனால மூக்குல பஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ముక్కులో బట్ట పెట్టేదానికి ముందు நம்ம சரியாகிரணும். మనం సరైపోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதரங்களே, ప్రీతి உங்க சகோதரங்களை நீங்க நேசிக்க முடியாவிட்டால், మీ సహోదరుల్ని మీరు ప్రయత్నించిన ஆண்டவர் కాలం சொல்றார், கண்ணால் கண்ட சகோதரனை நேசிக்காமல் நீ காணாத இயேசுவை எப்படி நேசிக்க முடியும்? నీ కండ్లకు ముందు ఉండే సహోదరుల్ని స్నేహించలేదంటే నువ్వు కానకుండా ఉండే దేవుని ఎట్లా స్నేహించినావు నువ్వు? அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைய காலத்தில் பெந்தெக்கோஸ்தக்காரனுடைய பிரச்சனை இதுதான். ఇప్పుడు ఉండే కాలంలో బెంతెకోస్తుని సమస్య ஆமா, ఇదే. நம்ம ஆவியில நிறைஞ்சவங்க. మనం ఆత్మలో నింపిన వాళ్ళు. அல்லேலூயா. హల్లెలూయా. சபையில ஆவியில நிறைஞ்சிருவோம். సభలో ఆత్మలో నింపుంటాము. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அதை எடுத்துக்கொள்வதில்லை. మన జీవితంలో మనం దాన్ని ఎత్తుకోనేలేదు. ஆமென். ఆమేన్. அது மாறணும். ఇది మారల్లా. நமக்குள் ஐக்கியம் வேண்டும். మనలో ఐక్యం ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரை டக்குன்னு ஒரு ஆள் வாசிங்க. ஆ. நலம். அவருடைய பிரயாசத்தினால் ஆ. அவருக்கு நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் உண்டு. ஒருவன் விழுந்தால் ஒருவன் விழுந்தால் உடனே அவனை தூக்கி விடுவான். ஆ, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லையே. அவனுக்கு தூக்கி விட துணை இல்லையே. 2 பேரை படுத்துக் கொண்டிருந்தால் ஆ, அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஆ, ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஆ, ஒருவனை யாதொரு ஒருவன் ஆ, மேற்கொள்ள வந்தால் ஆ, இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆ, முக்குறினோல் சீக்கிரமாய் ஆறாது. ஆ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அது முழுவதும் ஒரு மனித வாழ்க்கையை குறித்து சாலமோன் சொல்லுகிறார். పూర్తిగా ఒక మనిషి జీవితాన్ని సాలమోన్ அப்ப చెప్తాడు. நமக்கு ஐக்கியம் வேண்டும். మనకు ఐక్యం కావాలి. ஐக்கியம் இருந்தால்தான் ఐక్యం ఉంటేదా குடும்பங்கள் அறுந்து போகாது. కుటుంబాలు తెగిపోదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப இருக்கிறது 1 2. ఇప్పుడు ఉండేది 1 2. இதுங்களுக்குள்ளே பிரச்சனை தான். వీటికి లోపలనే కష్టాలు సమస్య. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், బిడ్డలకు చెప్పేది, டேய் நாங்க 6 பேர் இருந்தோம். వీళ్ళు 6 జనాలు ఉండారు. ஆமென். అవును, நாங்க 6 பேர் இருந்தோம். 6 జనాలు ఉండారు. ஒரு ஆள்கிட்ட பேசாட்டாலும் அடுத்த ஆள்கிட்ட பேசி எப்படியாவது சேர்ந்துருவோம். ఒక మంచి దగ్గర మాట్లాడలేదంటే ఇంకొక మంచి దగ్గర మాట్లాడి చేరుకుంటారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. பிரச்சனை இருக்கும், సమస్యలు ఉన్ను, பிரச்சனை இருக்கும். కష్టాలు ఉన్ను. அதை நம்ம வளர்த்தி விடக்கூடிய ஆளா இருக்க கூடாது. దాన్ని పెరగబెట్టేదావా మంచిగా ఉండకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியுமா? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சைடுல இருந்தும் வரும். రెండు సైడ్లు, 2 சைடும் கேட்டு ஒண்ணும் திருப்பி பேச மாட்டேன். రెండు పక్కల వచ్చే మాటలను నిన్నుకొని ఏమి మాట్లాడము. ஆமென். ஆமென். என்ன பிரச்சனை தெரியுமா? ఏమంటే அவங்க பேசுறது வராது, వాళ్ళు మాట్లాడింది రాదు. நீ இங்க இருந்து பேசுறதுதான் வரும். ஆமா, நான் அவனுக்கு போன் பண்ணும்போது அவனும் அப்படித்தான் சொன்னான், వాడు అడ్డా முடிஞ்சு போச்சு. பிரச்சனை என்ன செய்யும்? இன்னும் பெட்ரோல் ஊத்தி எரியும். ஆமென். ఆమేన్. ஒண்ணுமே பேசலைன்னா அவங்களுக்குள்ளாடியே 2 நாள் பேசாம இருப்பாங்க, அப்புறம் தீர்ந்துரும். మనం ఏమి మాట్లాడలేదంటే వాళ్ళ లోపలనే ఆ సమాధానం అయిపోతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, குடும்பங்களில் కుటుంబాల్లో சகோதரங்கள் மத்தியில் సహోదరుని మధ్యలో பிளவுகளை ஏற்படுத்துகிற పగిలేసేసే வாக்குவாதங்களும்
வார்த்தைகளும் వాక్కువాదాలు మాటలు நம்முடைய வாய்களில் இருந்து வரக்கூடாது. మన నోట్ల నుంచి రాకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சொல்றது புரியுதா? ஏன்னா ఎలంటే நம்ம இருக்கிறது கொஞ்ச நாள். మనం ఉండేది భూమిలో కొంచెం దినములు. இதுக்குள்ள எதுக்கு பகைய வளர்த்தி பிரிவினையை உண்டாக்கி ఏంటి కష్టాలు జగడాలు తీసుకొని இருக்கிற சமாதானத்தை கெடுக்க கூடாது. ఉండే సమాధానం அதான் பிரசங்கி சொல்லுகிறார், மாயை, అన్ని మాయలు எல்லாம் மாயை. అన్ని మాయలు. அதனால இருக்கிற நாள்ல ఉండే దినముల్లో ஐக்கியமாய் ఐక్యంతో சந்தோஷமாய் இருந்து விட்டு போங்க. సంతోషంగా ఉండిపోండి. ஆமென். ఆమేన్. இனி அடுத்தது காரியம், ఇంకో కార్యం யாரோடு ஐக்கியம் வேண்டும், ఎవరెవరితో ఉండాలా அது முக்கியம். అది కావాల్సింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வேகமா சொல்றேன், யாரோடு ஐக்கியம் வேண்டும்? ఎవరితో ఐక్యంగా ఉండాలా? ஒன்று, ఒకటి பிதாவாகிய தேவனோடு. తండ్రి అయిన దేవునితో. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 1 யோவான் 1:3 நம்ம முன்னாடி வாசித்த அதே பகுதி. 1 యోవాను 1:3 ஆ ம் ஆ ஆ எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. அப்போ நம்முடைய முதலாவது நம்முடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கணும்? మన ఐక్యం ఎవరి దగ్గర ఉండాలి? பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம ஐக்கியம் తండ్రి இருக்கணும். అయిన దేవునితో మనం ఐక్యం ఉండాలా? ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. திருத்துவ தெய்வம், திருத்துவ தெய்வம். మనం మార్చే దేవుడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. பிதா, తండ్రి, குமாரன், కుమారుడు, పరిశుద్ధాత్మైనోడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இந்த 3 பேரோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கணும். ఈ మూడు మనుషులతో మనకు ఐక్యం ఉండాలా? ஆமென். ఆమేన్. பிதாவாகிய தேவனோடும் తండ్రి అయిన దేవునితో நம்ம யோவான் சொன்னது போல கேட்டோம். యోవాను చెప్పి எங்களுடைய ஐக்கியம் யார்கிட்ட? మన ఐక్యం ఎవరితో? பிதாவாகிய தேவனோடும் తండ్రి అయిన దేవునితో, அவருடைய குமாரன் கிறிஸ்து. అతను కుమారుడు క్రీస్తులో. ஏன் கிறிஸ்துவோடு? ఎలా క్రీస్తుతో? அவர்தான் நமக்காய் சகலத்தையும் அனுபவித்து பாடுகள் பட்டு நம்மை மீட்டெடுத்தவர். అతను అన్ని పోరాటాలు అనుభవించి మనుముల్ని రక్షించిన వాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. 1 கொரிந்தியர் 1:9 వాసిக்கலாம். 1 కొరింథీయులు 1:9 చదువుతాం. ஆ ம் ம் அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இரண்டாவது யாரோடு இருக்கணும்? రెండో ఎవరితో ఉండాలా? இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். యేసు క్రీస్తుతో మనకు ఐక్యం ఉండాలా? அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இந்த ஐக்கியம் இல்லாமல் తండ్రి అయిన క్రీస్తులో మన యేసుక్రీస్తు లేదంటే நம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ள முடியாது. పరిశుద్ధ ఆత్మతో మనం జతలో ఉండు కాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காரணம் திருத்துவ தெய்வம். ఎలంటే తిరుతువ 3 பேரும் ஒருவரே. వాళ్ళు ముగ్గురు ఒకరే. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப பிதாவாகிய தேவனோடு ஐக்கியம் இல்லாமல், తండ్రి అయిన దేవునితో ఐక్యం లేదంటే, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் இல்லாமல், కుమారుడైన యేసుక్రీస్తుతో లేదంటే, பரிசுத்த ஆவியானவரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியாது. పరిశుద్ధ ఆత్మయినోందేర మనం జతలో எனவே ఉండదు. பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நமக்கு ஐக்கியம் இருக்கணும். దాని నుంచి పిదావైన తండ్రితో కుమారుడైన యేసుక్రీస్తుతో మనకు ఐక్యాలు ఉండాలి. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு சொன்னார், நான் உங்களிலும் యేసు చెప్పాడు, నేను మీలో, நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் మీరు నాలో నిలిచి ఉంటే நீங்கள் பலன் கொடுப்பீர்கள். మీరు పనులు ఇస్తారు. ஆமென். ఆమేన్. அப்ப முக்கியம், நமக்குள் ஐக்கியம் முக்கியம். మనకు కావాల్సిన ఐక్యం అనేది. மூன்றாவது 2 கொரிந்தியர் 13:14. 2 కొరింథీయులు 13:14. ஆ ம் ம் அல்லேலூயா. హల్లెలూయా. மூணாவது யாரு? మూడోది ఎవరు? பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம். పరిశుద్ధ ఆత్మయినోడి ఐక్యము. ஆமென். ఆమేన్. வேதம் சொல்லுது, దేవుని వాక్యం చెప్తాయి, ஏனோக் ఏనోకు ஆண்டவரோடு దేవునితో, கர்த்தரோடு சஞ்சரித்தானாம். దేవునితో మాట్లాడుతూ ఉంటాడంట. ஆமென். ఆమేన్. மோசே మోసే ஆண்டவரோடு கர்த்தரோடு சஞ்சரித்தான். కర్తతో మోసే
మాట్లాడుతా ఉన్నాడు. ஆமென். ஆமென். அப்ப அவங்க வாழ்க்கையில அந்த ஜெயம் கிடைப்பதே அந்த ஐக்கியம் தான். వాళ్ళ జీవితంలో జయం అనేది దొరికేది ఆ ఐక్యం అనేది. அப்ப நம்முடைய தேவனோடு நம்முடைய ஐக்கியம் மிக முக்கியம். మన దేవునితో మనము ఎప్పుడు ఐక్యంతో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவனோடு நமக்கு ஐக்கியம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் நாம ஜெயிக்க முடியாது. దేవుని చేతిలో మనం లేదంటే ఈ లోకమైన జీవితంలో మనం జయించిన కాదు. தேவனோடு எப்படி ஐக்கியம்? దేవునితో మనం ఎట్లా ఉండేది? அவரை ஆராதிப்பது, ఆతన్ని ఆరాధించేది, அவரை துதிப்பது, ఆతన్ని తుదించేది, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. ఆతన మాటలకు మనం తగ్గింది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இதுதான் நம்முடைய கிறிஸ்தவத்தின் பேஸ்மென்ட். இதுதான் அஸ்திபாரம். మన క్రిస్తువులో మనం ఉండే బేస్మెంట్ అస్థిభారం. இந்த ஐக்கியம் நம்மில் சரியாய் இருந்தால் ఈ ఐక్యం అనేది మనలో సరిగా ఉంటే மீதமுள்ள எல்லாம் தானாய் சரியாகும். బాకీ ఉండే అన్ని కార్యాలు తానుగా జరుగును. ஆமென். ఆమేన్. அப்போ நம்முடைய தேவனோடுள்ள ஐக்கியத்தை நாம் இன்னும் வளர்க்கணும். మనం దేవునితో ఉండే సొంతం అనేది ఇంకా పెరగాల. எப்படி வளர்க்கிறது? దాన్ని ఎట్లా పెరిగించేది? இன்னும் ఆరాధిக்கணும், ఇంకా ఆరాధించాలా, இன்னும் துதிக்கணும், ఇంకా తుది చేయాలా, இன்னும் ஜெபிக்கணும், ఇంకా ప్రార్థించాలా, அவர் கூடவே இருக்கணும், ఆతని జతలోనే ఉండాలా, அவருடைய வார்த்தைகளை படிக்கணும். ఆతన వాక్యాల్ని చదవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தினமும் பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்க கை தூக்குங்க. நான் பார்க்க దినము மாட்டேன். బైబిల్ చదివే బిడ్డలు நான் கண்ணை மூடிக்கிறேன். தினமும் பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள். ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? అర్థమవుతుందా? இனி என்ன பண்ணணும்? ఇంకేం చేయాలా? மீதமுள்ளவங்களும் బాకీ ఉండే వాళ్ళందరూ வாசிக்கணும், దేవుని బైబిల్ చదవాలా, வளரணும். పెరగల్లా. தேவனோடு உள்ள ஐக்கியம் வளருவதற்கு దేవునితో ఉండే ఐక్యం పెరిగేదానికి ஒரு தலையாய காரியம் என்னவென்றால் அது ஆண்டவருடைய வார்த்தைகளை படிப்பது. ఏలంటే దేవుని ఒక పెద్ద కార్యాలు ఉండాలంటే దేవుని వాక్యాలను చదివేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. கேலண்டர்ல எப்ப வசனத்தை போட தொடங்கணுமோ அதோட క్యాలెండర్ లో ఎప్పుడు వసనాలు వేసేదేమో దాంతో பைபிள ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஐக்கியம் வளரணும்னா ఐక్యం పెరగాలంటే பைபிள் படிக்கணும். బైబిల్ చదవాలా. அப்ப பிதா தேவனோடு உறவு வேணும், ஐக்கியம் வேண்டும். దేవునితో ఐక్యం ఉండాలా. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12 இருந்து 28 வாசிக்கலாம். சரீரம் ஒன்று, குறிக்கிறவங்க குறித்து கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12 இருந்து 28 வரைக்கும் 1-2 வாக்கியம் வாசிக்கலாம். டைம் ஆச்சு. சரீரம் ஒன்றே, அவயங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தாலும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார். ம் 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 போதும். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, இங்கு ఇక్కడ 4வது காரியம், నాలుగో కార్యము யாரோட ஐக்கியம்? ఎవరితో జతలో? சபையோடு உள்ள ஐக்கியம். సభతో ఉండే ఐక్యము. ஆமென். ஆமென். சபையோடு உள்ள ஐக்கியம் முக்கியம். సభతో ఉండే ఐక్యం ముఖ్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் எந்த சபையும் எனக்கு பிடிக்காது, నాకు యా సభను పట్టదు, நான் எந்த சபைக்கும் போக மாட்டேன், నీ ఆ చర్చికి పోను, நான் வீட்டிலே ஜெபம் பண்ணுவேன், ఇంట్లోనే ప్రార్థిస్తున్నాను, நான் வீட்டிலே ஆண்டவரை துதிப்பேன். ఇంట్లోనే దేవుని நீ ఆరాధిస్తున్నాను. பரலோகம் போக மாட்ட. నువ్వు పరలోకానికి పోను కాదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன்னா ఎలాంటే இயேசுவின் 2ஆம் வருகையில் యేసు రెండవ எடுக்கப்படுவது எது? ఎత్తిపడేది ఏది? சபைதான் எடுக்கப்படும் மனவாட்டியாய். సభదా మనవాటిగా పైన அப்ப அந்த சபைக்கு உள்ளதான் நாம இருக்கணும். అప్పుడు ఆ సభ లోపలదా మనం அப்ப ఉండాలి. சபை ஐக்கியம் என்பது முக்கியம். సభ జతలో ఉండేది మన ముఖ్యము. அல்லேலூயா. హల్లెలూయా. எனவே சபை ஐக்கியத்தை விட்டு விடக்கூடாது. సభ ఐక్యం అనేది విడిసేయకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீங்க பெங்களூர் விட்டு வேறு
தேசங்களுக்கு வேறு இடங்களுக்கு போனாலும், బెంగళూరు నుంచి వేరే స్టేట్ కి పోతేను, நீங்கள் இங்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், ఇక్కడ రక్షింపు పొందుకొని சொந்த ஊர்களுக்கு போனாலும், సొంత ఊరికి పోతేను, எந்த இடத்திலாவது சபை ஐக்கியத்தில் போய் சேர்ந்து கொள்ளணும். యా జాగాకు పోతేను చర్చి లోపల పోయి చేరుకోవాలా మీరు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நான்காவது சபை ஐக்கியம். నాలుగోది సభ ఐక్యం. ஐந்தாவது காரியம் ఐదో కార్యము ஏசாயா 8:18 வாசிக்கலாம். యేసయ్య 5:8-18 చదువుతాం. యేసయ్య 8:18. கொஞ்சம் சீக்கிரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஹalleluya. நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்க வீடுகள்ல இதுங்களை எழுதி வைங்க. ஆமென். ఆమేన్. என்ன சொல்லுது? ఏం చెప్తాయి? அருமையான வாக்கியம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாய் இருப்போம். ஆமென். அப்போ ஆண்டவருடைய கிரியைகளுக்கு அடையாளங்களும் அற்புதங்களுமாய் நான் இருக்கிற சமுதாயத்தில் விளங்குகிறது யாரு? நானும் என்னுடைய குடும்பமும். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அப்ப எப்படி இருக்கணும்? ఇప్పుడు ఎట్లా ఉండాలా? குடும்ப ஐக்கியம். కుటుంబాల ఐక్యంతో. ஆமென். ఆమేన్. நம்முடைய சொந்தத்துல ஐக்கியம், குடும்பத்துல ஐக்கியம் இருக்கணும். కుటుంబాల ఐక్యం ఉండాలా. ஆமென். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. కుటుంబం వైట్ లేదంటే మన ఆశీర్వాదాలు తీసుకొని కాదు. ஹalleluya. ஹalleluya. நாம் ஐக்கியமாய் இருந்தால்தான் நாம் இயேசுவின் நாமத்துக்கு சமுதாயத்தில் அற்புதமும் அடையாளமுமாய் நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். అందరూ వైట్ గా ఉంటేదా లోకంలో అన్నిటికి యేసుక్రీస్తుకు ముందుగా ఉంటాము. எனவே நம்முடைய குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும். దాని నుంచి మన కుటుంబంలో అందరూ వైట్ ఉండాలి. 1 யோவான் 1:3 மீண்டும் வாசிக்கலாம். அதில் இன்னொரு பாகம் இருக்குது. எப்படி? யாரோடு யார்? ఎవరితో ఎవరు? சபையார் సభతో, ஊழியக்காரரோடு, அப்போஸ்தலரோடு. ஆமென். సేవగర అపోస్తలులతో. அல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்த காரியம், ஆறாவது காரியம், ஆறாவது ஊழியக்காரரோடு ஐக்கியம் காத்துக்கொள். సేవగరతో ఐక్యం కాసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உனக்கு போதிக்கிற, உன்னை நடத்துகிற ஊழியக்காரரோடு ஐக்கியம் இருக்கணும். నీకు చెప్పించే నడిపించే జతలో ఉండాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், சபையோடு ஐக்கியம் இருக்கணும். సభతో ఐక్యం ఉండాలా. ஆமென். ஆமென். கூட்டத்தோடு கூட்டமா வந்து ஆராதிச்சுட்டு காணிக்கப்பாட்டு முடிகிறதுக்கு முன்னாடி ஓடக்கூடாது. జతలో వచ్చి అట్లే పోయిడు కూడదు బయట. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. சபையோடு ஐக்கியமாயிருங்கள். సభతో ఐక్యంతో ఉండండి. சபையின் காரியங்களில் பங்கு பெறணும். సభని కార్యాల్లో భాగం நமக்கு తీసుకోవాలి. அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு. ఎన్నో బిడ్డలు ఉండారు. ஆனால் సభை காரியங்கள் என்று வரும்போது நைசா ஒதுங்கி விடுறது. సభ కార్యాలు వచ్చినప్పుడు అట్లే పోయిడ్చేది. நீங்கள் பெங்களூரில் இருக்கிற வரைக்கும் அதை செய்யுங்கள். మీరు బెంగళూరులో ఉండేదాకా ஒன்றும் பிரச்சனை இல்ல. సమస్య లేదు. ஆமென். ఆమేన్. உங்களால இந்த பட்டணத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்ய முயற்சி మీరు பண்ணுங்க. ఉండే జాగాలో దేవునికి ఏం చేయాలనో దాన్ని చేయండి. ஆமென். ஆமென். சபையோடு ஐக்கியம். సభతో ఐక్యము. அடுத்ததாய் ஊழியக்காரரோடு ஐக்கியம். సేవగరతో ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இதை காத்து கொள்ளணும். కాసుకోవాలా. ஆமென். ఆమేన్. அது முக்கியம். అవును. அடுத்ததாய் ஏழாவது பிலிப்பியர் 2:20. ఫిలిప్పియర్ 2:20. கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க, டைம் போயிட்டு இருக்கு. அதனென்றால் ஆ. உங்கள் காரியங்களை ம். உண்மையாய் விசாரிக்கிறதற்கு ம். என்னைப் போல மனதுள்ளவன் ஆ. அவனையன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. தீத்து அனுப்புறதுக்கு சொல்றாரு, తీతుని అంపేదని చెప్తాడు. என்னை போல உங்களை விசாரிக்க నన్నితర మిమ్మల్ని విచారించి மனதுள்ளவன். మనసు ఉండేవాడు. ஆமென். ఆమేన్. அப்போ అప్పుడు நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார், మన ఆత్మైన తండ్రిలు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை வழி நடத்தியது உங்கள் மூத்த சகோதரனாய் இருக்கலாம், உங்கள் பெரியம்மாவா இருக்கலாம், உங்க சித்தியா இருக்கலாம், யாரோ ஒருவர் మిమ్మల్ని పెరగబట్టి మిమ్మల్ని నడిపించిన ఎవరోనా உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல நடத்துனாங்கல்ல, ఆత్మకుரிய జీవంలో నడిపించారు. அவங்களோட ஐக்கியத்தை விட்டு விட கூடாது. వాళ్ళతో సొంతాన్ని మీరు విడిసేయకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அவங்க கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விட கூடாது. వాళ్ళు కూడా ఉండే ఐక్యాన్ని మీరు విడిసేయకూడదు. ஏன்னா அவங்க ஜெபம்
உங்களை தாங்கும். ఎలాంటే వాళ్ళ ప్రార్థన మీకు సహాయం ఉన్ను. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஊழியக்காரர், ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் ஊழியக்காரரே இருந்தாலும் మీ సేవకుడిగా ఉంటేను அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை விட்டு ఆ விடக்கூடாது. సంబంధాలను మీరు విడిసేయకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. 8வது காரியம், சங்கீதம் 133 1 3 வரை. సంకీర్తన 133 1 నుంచి 3 దాకా. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதே ம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆ அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு ம் அவனுடைய தாடையிலே வடிகிறது. அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான ம் நல்ல தைலத்துக்கும் ம் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் ம் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறதே. அல்லேலூயா. హల్లెలూయా. 8வது காரியம், ఎనిమిదో కార్యం, சக விசுவாச சகோதரங்களோடு. విశ్వాస సహోదరులతో. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. மூஞ்சி சுளிக்க கூடாது. మూతి చూపించకూడదు. அடுத்தவங்களை பார்த்து ఇంకొకరిని చూసి மூஞ்சி சுளிக்க கூடாது. మూతి చూపించకూడదు. சகோதர சிநேகம் இருக்கணும். సహోదరుల స్నేహం ఉండాలా. அது సభையோடு இருக்கணும். సభతో ఉండాలా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய சகோதரங்கள், அதாவது கூட ஆராதிக்கிறவங்க, சக விசுவாசிகளை சகோதரங்களாய் பாருங்க. కూడా ఆరాధించే వాళ్ళని అందరిని సహోదరులుగా చూడండి. சத்ருவை போல பார்க்காதீங்க. శత్రువుల తర చూడదండి. ஆமென். ఆమేన్. அந்த సహోదర சிநேகம், ఆ సహోదర స్నేహితులు. ஆமென், ఆమేన్. அந்த ஐக்கியம் ఆ ఐక్యము நமக்கு பல காரியங்களை நமக்கு செய்ய நம்மை ஊக்கப்படுத்தும். మనకు ఎన్నో కార్యాలు చేయడానికి మనకి వచ్చును. அது ஊழியத்தில் பயன்படும், సేవకుల పైన அது సేవ, தேவனுடைய சபையின் காரியங்களில் பயன்படும். దేవుని సభ కార్యాల్లో వచ్చును. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் 10 சகோதரங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு கைகோர்த்து நிற்கும் போது அதனுடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும். చర్చిలో కార్యం చేస్తామంటే అందరూ చేరి దాన్ని చేస్తే జయం అవును. அப்படிதான் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். అట్లా వస్తా ఉండాము. அல்லேலூயா. அதை விட்டு விடக்கூடாது. దాన్ని విడిసేయకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. சகோதரங்களுக்கு உள்ளால் பிரிவினைகள் உண்டாக கூடாது. సహోదరుల లోపల వాళ్ళకి ఇది ఉండకూడదు. அந்த பிரிவினைகள் உண்டாகாமல் இருக்கணும்னா அந்த சிநேகம், அந்த லிமிட் தாண்டக்கூடாது. ఆ స్నేహం అనేది మనల్ని దాటకూడదు. ஆமென். ఆమేన్. பணம் கைமாறுதல் డబ్బులు ఇచ్చేది கூடவே கூடாது. ఉండకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. முன்னால் பல கண்டிஷன் போட்டு சொல்லி இருந்தேன். ముందుగా ఎన్నో చెప్పిండారు. பணம் கைமாறுதல் சபைக்குள் இருக்கக்கூடாது. డబ్బులు ఇచ్చేది తీసేది మనలో ఉండకూడదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அது உங்க 2 பேருக்கும் ஆபத்து. అది మీ ఇద్దరికి కష్టమే. ஆமென். ఆమేన్. நான் 2 குடும்பத்தை இழக்க தயாரா இல்லை. ஆமென். வாங்குறவன் கொடுக்கலையேன்னு வரமாட்டான், ఇచ్చినోడు ఈలేదనే రాడు. கொடுத்தவன் எனக்கு தரலையேன்னு வரமாட்டான். ఇచ్చినోడు నాకు వాడు తిరిగి ఈలేదనే. ஒரே நேரம் நான் எதுக்கு 2 குடும்பத்தை இழக்கணும்? 2 కుటుంబాల్లో రాలేదు. ஆமென். ఆమేన్. பல சம்பவங்கள், பலமுறை எச்சரித்திருக்கிறேன், ஆனாலும் நடந்த சம்பவங்கள் சபையில் உண்டு. ఎన్నో కితాలు చెప్పిండారు, అవుతేనో జరుగుతాయి. எனவே மீண்டும் எச்சரிக்கிறேன், మళ్ళా చెప్తాం. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, பண பரிமாற்றம் சபைக்குள் சக விசுவாசிக்குள் வைக்க கூடாது. దుడ్లు ఇచ్చేది తీసేది మనలో ఉండకూడదు. யாரோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்களா, ఎవరైనా కష్టం ஆபத்துல இருக்கிறாங்களா, ఆపత్తులో ఉండారంటే அது சபையுடைய லீடர்ஸ் సభలో ఎవరైనా அவங்க பாத்துக்குவாங்க. వాళ్ళు చూసుకుంటారు. ஆமென். ఆమేన్. அவ்வளவு எமர்ஜென்சிக்கு நமக்கு ஒரு பேக்கப் இருக்கு. ஆமென். ఆమేన్. நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் என்று ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். ఎమర్జెన్సీ ఫండ్ అనేసి ఒకటి పెట్టిండాము. ஆண்டவர் கிருபையால் 1 வருஷம் காலம் முடிந்தது. ఒక ఏడాది అయింది. ஆமென். ఆమేన్. அது எமர்ஜென்சி தேவைப்படுறவங்களுக்கு அது கொடுத்து உதவுவோம். ఎమర్జెన్సీ కావాల్సిన వాళ్ళకు దాన్ని సహాయం చేస్తాం. அதனால உங்ககிட்ட எமர்ஜென்சின்னு கேட்டா தயவாய் கொடுக்காதீர்கள். ఎమర్జెన్సీ అని ఎవరైనా అడిగితే ఇయ్యద్దండి. ஆமென். ఆమేన్. என்கிட்ட டைவர்ட் பண்ணி விடுங்க, அப்புறம் கேட்க மாட்டான். ఎవరి దగ్గర అడిగాడండి. உங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியும் சொல்லி தர்றேன். ஆமென். ஆமென். அப்படி கேட்கிறவங்க நான் பாஸ்டர்ட்ட கேட்டுறேன்னு சொல்லுங்க போதும். అట్లా అడిగే వాళ్ళు పాస్టర్ దగ్గర అడిగేస్తామని చెప్పండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பல சம்பவங்கள் நடந்ததுண்டு. సంభవాలు జరిగింది ఉంది. அதனால் దాని నుంచి சபையிலிருந்து సభలో ఉండి குடும்பங்கள் போனதுண்டு.
స్తంభాలు పోయింది ఉంది. எனவே அன்பு சகோதரங்களே, దాని నుంచి బిడ్డలారా பண பரிமாற்றம் வைத்துக் கொள்ளாதிருங்கள். డబ్బులు ఇచ్చేది తీసేది పెట్టుకోవద్దండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే நமக்கு சக விசுவாசிகளோடு మన 100 ரூபாய் கேட்டன் தரல. ஆமென். ఆమేన్. இந்த வேலையெல்லாம் சபைக்குள்ள வேண்டாம். ఇదంతా పెట్టుకోకూడదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. உதவி ஒண்ணு கேட்டுட்டீங்க, అడిగేస్తే ஒரு வண்டி கேட்டுட்டீங்க, ఒక బండి అడుగుతుంది, அவங்க தரல. వాళ్ళు ఇలేదు. உடனே ஒரு வண்டி அர்ஜென்ட் கேட்டா தர முடியாது, బండిని అర్జెంట్ గా தரல, விட்டுருங்க. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்படி எடுத்துக்கணும். விசுவாசிகளுக்குள்ளே சகோதரங்களுக்குள்ளே இந்த சின்ன சின்ன காரியம் தான் அப்படியே என்ன செய்யும்? சின்ன தீ தான் லாஸ் ஏஞ்சல்ஸ கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. ஹல்லேலூயா. சின்ன ஒரு ஸ்பார்க். இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் சபைகளில் இந்த பிரிவினைகளை உண்டாக்கும். எனவே நம்முடைய சபை எச்சரிக்கையா இருக்கணும். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்கள முறைச்சு பார்க்கிறது, பிரைஸ் தி லார்ட் கொடுக்க வந்தா திரும்பி போறது, వాళ్ళని అటు చూసేది తిరిగిపోయేది. யாராவது திரும்பி போனா நான் ரைட்ஸ் தர்றேன், 8 ஒரு உத கொடுத்துருங்க. ஆமா, அப்புறம் என்ன விசுவாசி? பாட்டு மட்டும் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அங்க தேன் உருவிடும், அர்ப்பணித்தேன்ல. புள்ள சைடு மியூசிக் போடுறா எனக்கு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால இந்த அத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அன்னைக்கு கேட்டேன் இன்னைக்கு எல்லாம் விட்டுருங்க. சகோதர சிநேகத்தோடு மட்டும் சபையில் பரிமாறுங்கள். ஆமென். ఆమేన్. சக விசுவாசிகளோடு ஐக்கியம் இருக்கணும். అందరూ విశ్వాసులతో జతలో ఉండాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலர் நடபடிகள் అపోస్తలుల నడవడిక 3:1 3:1 நான் சொல்லி முடிச்சிடுறேன். இணைந்து ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் இருக்கணும். సేరి ప్రార్థించే వాళ్ళ జతలో ఐక్యంతో ఉండాలా. சபையில ஜெபிக்கிறவங்களுக்குள் ஐக்கியம் இருக்கணும். సభలో ప్రార్థించే వాళ్ళతో ఐక్యంతో ఉండాలా. அல்லேலூயா. ஒரு 10 பேர் கூடி ஜெபிக்கிறோம். 10 జనాలు సేరి ప్రార్థిస్తాము. அந்த 10 பேருக்குள் ஐக்கியம் இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். 10 జనాలు వైట్ గా ప్రార్థిస్తేదా మన ఐక్యం అనేది ఆడ ప్రార్థన దేవుని దగ్గర పోను. அல்லேலூயா. హల్లెలూయా. அதே போல అదే తర நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో நம்மை ஜெபத்தில் தாங்கும்படியாய் మనముల్ని ప్రార్థనలో తాగేదా சபையில ஜெபிக்கிற பிள்ளைகளோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். సభలో ప్రార్థించే బిడ్డలతో మనం జతలో ఉండాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்மை ஏன்னா ஜெபத்துல அவங்க தாங்கணும். ప్రార్థనలో చిత్త మనముల్ని அப்ப அந்த తాగాలి. ஐக்கியம் நமக்கு முக்கியம். ఐక్యం అనేది మనకు కావాల్సింది. அல்லேலூயா. హల్లెలూయా. நாம ஒழுங்கா பேசாம, మనం సరిగా நாம మాట్లాడాలి. அவங்களுக்கு முகம் கொடுக்காம వాళ్ళకు మూతి நம்ம திரும்பி போயிட்டு இருந்தா మనం తిరిగిపోతాం. நமக்காக யார் ஜெபிப்பா? మన కోసం ఎవరు ప్రార్థిస్తారు? ஆமென். ఆమేన్. புரிஞ்சா? நமக்கு ஜெப தேவை இருக்கிறது. మనకు ప్రార్థన కావాల్సింది ఉంది. எனவே దాని నుంచి ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் நமக்கு இருக்கணும். ప్రార్థించే వాళ్ళతో మనకు ఐక్యం ఉండాలా. நமக்கு வேண்டாம். అది కాదు మనది. நமக்கு எந்த ஐக்கியம் என்றாலும் మంది ఏది జత அது అంటేనా சபையோடு இருக்கட்டும். అది మన సభతో ఉండాలా. ஆமென். ఆమేన్. சபை விசுவாசிகளுக்குள் இருக்கட்டும். మన సభ జతలో విశ్వాసం அது ఉండాలా. அந்த 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 ஐக்கியம் நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துல எழுப்புவதாய் இருக்கட்டும். మన ఆత్మకురే జీవములో మనం ఐక్యంతో వైట్గా ఉండాలా. ஆமென். ఆమేన్. 9வது காரியம், இணைந்து ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் இருக்கணும். సేరి ప్రార్థించే వాళ్ళతో మనం ఐక్యంతో ఉండాలా. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், యువస్తరులకు ஒரு கீ தர்றேன். ఒక బీగం ఇస్తాము. ஆமென். ఆమేన్. நீங்க 3 பேர் 2 பேர் 3 பேர் 4 பேர் ఇద్దరు ముగ్గురు 4 జనాలు உங்க ஃப்ரெண்ட்ஷிப் మీ ఫ్రెండ్షిప్ ஜெபத்தில் கட்டுங்க. ఆ ప్రార్థనలో చేరండి. ஜெபத்துல கட்டுங்க. ప్రార్థనలో చేరండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவர் ஜெபிக்கிறதாய் மாறுங்க. ఒకరికొకరు ప్రార్థించే వాళ్ళుగా మారండి. ஒருவரை தாங்குவதாய் மாறுங்க. ఇంకొకడు అది పెట్టేది ஒரு చేస్తాడు. ஆள் மூட விட்டா ఒకడు கை கோர்த்து ஜெபிங்க.
శైలేసి இதுதான் ஆவிக்குரிய லட்சணம். ఇదే దేవునికుரிய లక్ష్యము. அப்ப நம்முடைய பிள்ளைகள் அப்படியாய் மாறணும். అప్పుడు మన బిడ్డలు ఆ తరం మారల్ల. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. చింతపడదండి. ஆமென். ஆமென். வாலிப பிள்ளைகள் உற்சாகமாய் எழும்புங்க. యువగస్తులు ఉత్సాహంగా లేయండి. ஜெபத்தில் எழும்புங்க. ஆண்டவர் உங்களை எழுப்புவார். దేవుడు మిమ్మల్ని లేపుతాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இணைந்து ஜெபிக்கிற ஐக்கியம் வேண்டும். సేరి ప్రార్థించే ఒక ఐక్యం ఉండాలి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. 10வது పదవది தேவ வசனத்தோடு ஐக்கியம் இருக்கணும். దేవుని వసనాలతో ఐక్యం ఉండాలా. 10வது காரியம் పదే కార్యము தேவ வசனத்தோடு ஐக்கியம் இருக்கணும். దేవుని వసనంతో ఐక్యం ఉండాలా. யோவான் 15:7 యోవాన్ 15:7 சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் என்னிடம் என் வார்த்தைகள் உங்களில் நிறைவேறினால் ஆ நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ ம். அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. హల్లెలూయా. சங்கீதம் 1:1 ஆ ஆ ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கடைசி சொல்லுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? எலன்டே. தேவ வசனத்தோடு இருக்கிற ஐக்கியம். దేవుని వసనంతో ఉండే సొంతం 10 காரியம் சொன்னேன். 10 కార్యాలు చెప్పాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வோம். ఐక్యాన్ని పెరిగి நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவோம். మన జీవితంలో ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. దేవుడు ఆశీర్వదిస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. திருப்பி சொல்லல, யூடியூப்ல வரும், நம்ம சேனல்ல அந்த மெசேஜை கேளுங்க. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்கு வராம இருந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ మాటలకు స్తోత్రము. எங்களுக்கு ஐக்கியம் வேண்டும் ஆண்டவரே. ఒక ఐక్యం కావాలా. ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளின்படி మీరు చెప్పిన మాటల ప్రకారం நாங்கள் இந்த ஐக்கியத்தில் வளரணும். మేము ఈ ఐక్యంలో పెరగాలి. நாங்கள் இந்த ஐக்கியத்தை விட்டுவிடக் கூடாது. మేము ఈ ఐక్యాన్ని విడిచికూడదు. எங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஐக்கியம் எங்களுக்கு வேண்டும். మా జీవితం పూర్తిగా మాకు ఇది కావాలా. அதை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். దాన్ని కాసుకునేదానికి ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డని உம்முடைய ఆశీర్వదించండి. சமூகத்துல கேட்ட வார்த்தைகளின்படி మీ సమూహంలో ఇని இந்த మాట ஐக்கியத்தை காத்துக்கொண்டு ఆ జతలో உமக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய், మీకు ప్రయోజనం ఉండే బిడ్డలుగా, உமக்கு பிரயோஜனமுள்ள சபையாய் మీకు ప్రయోజనం ఉండే நாங்கள் ஒருமித்து எழும்ப கிருபை செய்யும். మేము ఒకటి సేరి இயேசுவின் நாமத்தில் பிதாவே. యేసువి నామములో తండ్రి. ஆமென். நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி தூயவரே, நன்றி நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா, எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா, தூயவரே நன்றி நன்றி துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி 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 துணையாளரே, நன்றி வல்லவரே, நன்றி நன்றி வாழ வைக்கும் தெய்வமே, நன்றி தாயின் வயில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர், நன்றி ஒரு தந்தை போல தூக்கி சுமன் அனுதினமும், நன்றி தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீர், நன்றி ஒரு தந்தை போல தூக்கி சுமன் அனுதினமும், நன்றி கருவினை கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு, கருவினை கண்டவருக்கு இதுவரை காத்தவருக்கு உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி, உயிருள்ள நாளெல்லாம் நன்றி நன்றி, எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா, வாய் திறந்து எல்ரோயி உமக்கு நன்றி ஐயா, எல் ஷடாய்
வைக்கும் தெய்வமே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. தீங்கு நாளில் ஒளித்து வைத்து காத்தவரே நன்றி. உள்ளங்கையில் வரைந்து வைத்த உன்னதரே நன்றி. அனுதினம் தாங்கியவர்க்கு பாசம் வைத்து காத்தவருக்கு, அனுதினம் தாங்கியவர்க்கு பாசம் வைத்து காத்தவருக்கு, முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி. முழங்காலில் நின்று தினம் நன்றி நன்றி. சொல்லுங்க, எல்லோரி உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் சடாய் உமக்கு நன்றி ஐயா. தூயவரே நன்றி நன்றி. துணையாளரே நன்றி. வல்லவரே நன்றி நன்றி. வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. சிலுவையிலே தியாகம் செய்த தூயவரே நன்றி. ரத்தம் சிந்தி என்னை மீட்ட மீட்பருக்கு நன்றி. என்னை மீட்ட ரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு, என்னை மீட்ட ரட்சகருக்கு, தன்னையே தந்தவருக்கு, கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. கோடான கோடி என்றும் நன்றி நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. நல்ல கைகளை தட்டி ஓஹோ. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் ஷடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி ஐயா. நன்றி அப்பா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் சடாய் உமக்கு நன்றி ஐயா. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா. எல் சடாய்